ஹை கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் விஜயமிச்சி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் வீடியோ நம்ம சேனலே போட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. லேட்டக்ஸ்னா என்ன, இது ஒரிஜினல்ன்றாங்க, சில பேர் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்ரஸ் யார் இருக்கலாம், எப்படி எப்படி செட் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம இதில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ சர்ச் பண்ணாலே சரி, யூடியூப் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் தான் எல்லாருமே வந்து பெரும்பாலும் ஆட் பார்த்துருப்பீங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன, எதுக்கெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ நம்ம விசிட் பண்ணுறதுக்காண்டி கோயம்புத்தூர் குன்னிமுத்தூர் உள்ள பபுள் மேட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். சார் நம்ம கூட இருக்காரு, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி அதில் நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன, இப்போ பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, தலைவலினாலும் சரி, முதுவலினாலும் சரி, பேக் பெயினாலும் சரி, இந்த மாதிரி A to Z ஒன் சொல்யூஷன் லேட்டஸ்ட் மேட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. யார் சொல்றாங்க? இல்லை, வீடியோஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்றாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. ஸோ யார் யாருக்கு என்ன மேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லேட்டக்ஸ்னா என்ன, அது என்ன பர்பஸ் சார்? எப்படி சொல்றது ப்ரோ, லேட்டெக்ஸ் இல்லாம மெத்த எடுக்கக்கூடாது அப்படின்ற ரூல் கிடையாது. ஓகே. லேட்டெக்ஸ் கண்டிப்பா நீங்க போட்டு தூங்கணும்ன்ற ரூலும் கிடையாது. ஓகே. ஸோ எதனால உங்க மேலேயே லேட்டெக்ஸ் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க? இந்த கொஸ்டின் எனக்கும் தெரியல. சரி, இப்போ ஒரு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. ஓகே. ஒரு 10 ரூபா வச்சுட்டு ஆனா குளிக்கிற சோப் ஒன்று கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எடுத்து கொடுப்பாங்க? ஏதோ ஒரு 10 ரூபா சோப்பு எடுத்து கொடுப்பாங்க கையில. ஏதோ ஒரு 10 ரூபா சோப்ல ஒரு சோப்ல வந்து 1.5 ரூபா லாபம் கிடைக்கும், ஒரு ஓ, சோப்ல புரியுது, 50 புரியுது, பைசா லாபம் கிடைக்கும், இன்னொரு சோப்ல வந்து 3 ரூபா லாபம் ஓகே. கிடைக்கும். நீங்க கேட்டது குளிக்கிற சோப், அவங்க எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு, அவருக்கு எது லாபம் அதிகமா வருதோ அதான் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் அவங்களுக்கு எது இருக்கோ அதை தான் கொடுக்குறாங்க. அதுதான். ஸோ இப்போ லேட்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொல்றது ப்ரோ, யூஸ் பண்ணவே கூடாதுன்ற பொருளும் லேட்டெக்ஸ் கிடையாது. ஓகே. கண்டிப்பா நீங்க இதுதான் போட்டு தூங்கணுன்ற ரூலும் கிடையாது. ஓகே பிரதர். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ரைஸ் சாம்பார் இருந்தா நீங்க சாப்பிடலாம். ஆமா கண்டிப்பா. ஊறுகாய் இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஆமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா சாப்பிடலாம். ஊறுகாய் மாதிரி தான் லேட்டெக்ஸ், அது மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இது ரெண்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட், இந்த ரெண்டை நீங்க போட்டு படுங்க, எல்லா வலியும் குறையும். ஓகே, புரியுது. ரெண்டாவது மெயின் பாயிண்ட் இதுல என்னன்னா, லேட்டெக்ஸ்க்கும் எல்லா வலியும் குறையும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா சார். தலைவலிக்கும் லேட்டெக்ஸ், கால் வலிக்கும் லேட்டெக்ஸ், இடுப்பு வலிக்கும் லேட்டெக்ஸ். ஓகே. லேட்டெக்ஸ்க்கும் வலிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓ, அப்ப சம்பந்தமே கிடையாது. லேட்டெக்ஸ்னால எந்த வலியும் குறையாது. அப்ப இதுல படுத்தா இதெல்லாம் தீரும்ன்றதெல்லாம் சொல்றதுனா டூ பண்றீங்களா? இப்ப மெத்தல படுத்தா எல்லா வலியும் குறைஞ்சிரும்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எதுக்கு? கண்டிப்பா எதுக்கு? தேவையே கிடையாது. ஸோ அந்த பேக் பெயினோ இல்ல வேற வலியோ இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையோ, அது வந்து எது என்ன ஃபேக்டர் மேல டிபெண்ட் ஆயிருக்குன்றது இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்றது ப்ரோ, எனக்கு இடுப்பு வலி மெத்தல போடுங்க எல்லாமே குறைஞ்சிரும்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவையில்லை. கண்டிப்பா. கரெக்ட் தானே? கண்டிப்பா. அது கண்டிப்பா எல்லாமே மெத்த குறைச்சிரும் சார் அப்படின்றது மிகப்பெரிய பொய். கண்டிப்பா. கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ அந்த பொய் சொல்லி இங்க நான் விற்க விரும்பல. சூப்பர். ஃபேக்ட் என்ன, உங்க லைஃப் ஸ்டைல் மேல டிபெண்ட் ஆயிரும். ஓகே. நீங்க வலி சீக்கிரமா குறையாதுன்ற உங்க லைஃப் ஸ்டைல், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாத்து மேலேயும் டிபெண்ட். ஓகே. மெத்தனால எல்லாம் குறைஞ்சிரும்னா அது எல்லாம் போய். ஸோ மேட்ரஸ்ன்றது பேசிக் சப்போர்ட். இருக்கிற வலி குறையும், அடுத்த வலி வராம இருக்கும். ஓகே. ஆனா நீங்க எப்படி எடுத்து யூஸ் பண்ணணுன்றது பொறுத்து தான். ஓகே. இப்ப நான் லேட்டெக்ஸ் தான் போட்டுக்கோங்க சார், இதுதான் போட்டுக்கோங்க, எல்லா வலியும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா பாதி ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆயிடும். கண்டிப்பா. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இதுல என்ன நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது. இப்போ லேட்டெக்ஸ், ஓகே, லேட்டெக்ஸ் தான். இந்த லேட்டெக்ஸ்ல வந்து 17 குவாலிட்டிஸ் ஆஃப் லேட்டெக்ஸ் வரும். ஓ, இதுலயே வந்து 7 விதமான குவாலிட்டி. 17 குவாலிட்டி வரும். ஓ, 17 இருக்கு. என்ன பிரதர் சொல்றீங்க? எப்படி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேட்டஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமனா எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்கலாம், எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ லேட்டெக்ஸ்ல 17 குவாலிட்டி இருக்குன்னு சொன்னேன். இதுல எத்தனை குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுல எத்தனை குவாலிட்டி வரும்னு தெரியுமா? தெரியாது. இப்போ எப்படி நீங்க லேட்டெக்ஸ் மேட்ரஸ் எடுக்க முடியும்? அவங்க காமனாக அந்த வீடியோவில் சொல்கிறத வச்சு நம்ம வந்து ஓகே லேட்டக்ஸ் மேட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காமனாக எடுக்கிற ஆடியன்ஸ் தான் அதிகபட்சம், இன்க்ளூடிங் என்னையுமே அப்படி இந்த மாதிரி எடுப்பேன். பட் அந்த டீடைல்ஸ் யாரும் நீங்க பார்க்க எடுக்கல, அவங்க உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஓ, கைண்ட் ஆஃப் சோப். ஓகே. சேம் அதே இது, அந்த கான்செப்ட் தான். ஓகே. இது வித்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகே. இது நெசசரி இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் போட்டுக்கோங்க. புரியுது. எனக்கு லாபம் வரணும், அவ்வளவுதான். எனக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு அதில் ப்ராஃபிட் இருந்தால் போதும் அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி மேட்ரஸ்ன்றது எப்படி சூஸ் பண்ணணும். ஓகே. எப்படி சொல்றது ப்ரோ, எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக. உங்க வெயிட் வேற, என் வெயிட் வேற, உங்க ஏஜ் வேற, என் ஏஜ் வேற, என்னோட போன் டென்சிட்டி வேற, உங்களோட போன் டென்சிட்டி வேற. கண்டிப்பாக. கரெக்ட் தான். நீங்க ஒரு சாஃப்ட்னஸ்ல படுக்கலாம், நான் ஒரு சாஃப்ட்னஸ்ல படுக்கலாம். மெஜாரிட்டி நீங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒரு மெத்த நான் எடுக்கணும் அப்படின்னா உங்க ஏஜ் என்ன,
ஓ பர்டிகுலர் நம்ம ஏஜ் என்ன உங்க ஏஜ் என்ன? இப்போ எனக்கு 30 சார், 30 என்னோட ஏஜ், என்னோட பாடி வெயிட் 80. ஓகே அப்ப என்ன பண்ணணும்? இப்போ 30 வயசுக்கு நான் மெத்த கொடுக்கட்டா, இல்ல அந்த மெத்தல நீங்க படுக்கும்போது மெத்த 10 வருஷம் வரும், 40 வருஷத்து வரைக்கும் ஒரு மெத்த நீங்க யூஸ் பண்ணணும், ஓகே அந்த 40 வயசு வரைக்கும் செட் ஆகுற மெத்த கொடுக்கட்டா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இயர்ஸை காட்டி யூஸ்வலா பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா ப்ரோ, எனக்கு புதுசா கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார், ஒரு நல்ல மெத்த கொடுங்க சார், சாஃப்டான மெத்த அப்படின்னு சொல்லி. பட் அவங்களுக்கு தெரியாத இதுல விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்க கேட்கற கேள்வி தப்பு இல்ல. கண்டிப்பா புதுசா கல்யாணம் வச்சிருக்கா, நல்ல சாஃப்டான மேட்ரஸ் கொடுங்கன்ற கேட்கற கேள்விதான், கரெக்ட் தான். ஆமா ஆனா இன்னைக்கு 30 35லயும் அதே மெத்தல தான் நீங்க படுக்கணும், அதே 40லயும் அதே தான் படுக்கணும், கண்டிப்பா பிரெக்னென்ட் மேன் அதுல தான் படுக்கணும், கண்டிப்பா பிறந்த குழந்தையும் அதுல தான் படுக்கணும். கண்டிப்பா brother. இதுக்கு பின்னாடி ஏன் யோசனை பண்ணாம இருக்கீங்க? கண்டிப்பா So, எல்லாருமே அப்படிதான் யோசனை பண்றாங்கன்னு நான் சொல்றேன். 30 போது 30க்கு மெத்த எடுக்க வேண்டாம், 40க்கு எடுங்க. ஏன்னா 40 வரைக்கும் நீங்க அந்த மெத்தல படுக்கணும். புரியுது. கரெக்ட் தானே? ஸோ பர்டிகுலர் இப்போ மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம அந்த ஏஜுக்கும் சேர்த்தே முன்னாடி பிளான் பண்ணி எடுக்கணும்னு சொல்றேன். பிளான் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே சார் எனக்கு 30 தான், இன்னைக்கு மட்டும் சாஃப்டான மெத்த கொடுங்கன்னா 32 வயசுல நீங்க மெத்த மாத்தணும். ஓகேவா? அது வேஸ்ட் தானே. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே மேட்ரஸ்ன்றது உங்க ஏஜ் என்ன, பாடி வெயிட் என்ன, உங்க ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் என்ன. ஓகே, நிறைய பேர் சைடில் திருப்பி சார் நான் மெஷாரிட்டி சைடு தான் ஸ்லீப் படுப்பேன் சார்னுவாங்க. இல்லை சார் நான் குப்பர் தான் படுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ குப்பர் படுக்கும்போது என்ன ஆகும், செஸ்ட் ஸ்டமக் நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். ஆமா சைடு படுக்கும்போது ரிப்ஷன் ஷோல்டர்ஸ் நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். கண்டிப்பா brother. ஸோ இந்த கம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நெக் பல்ஜு, டிஸ்க் பல்ஜு, ஆமா டிஸ்க் ஸ்லிப்பு, இந்த நெக் பல்ஜ் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேரலைஸ் வரைக்கும் போகும். அது கண்டிப்பா brother. பேரலைஸ் வரைக்கும் போகுது. சின்ன சின்ன விஷயம் தான் ப்ரோ. பில்லோ எப்படி யூஸ் பண்ணும், நான் சிம்பிளா சொல்லணும்னா, Okay. 199 பேருக்கு மெத்த எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. 100% brother. இன்க்ளூடிங் என்னையே எடுத்துக்கலாம். காமன் இப்போ நீங்க சொல்ல வந்து எனக்கு இவ்வளவு டீடைல் தெரியுது. இல்லைன்னா காமன் எனக்குமே அது இன்னும் ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டா, அந்த 100 கம்பெனில Okay. 80 கம்பெனிக்கு மெத்த எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நீங்க அந்த சோப்பு வாங்குறவங்களுக்கு தெரியல, ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் விக்கிறவங்களுக்காச்சும் தெரியும்ல. கண்டிப்பா brother. கொடுக்குறப்ப நம்ம ஒரு 180 கம்பெனிக்கு மெத்த எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், எப்படி யாராரு கொடுக்கணும்னு தெரியல. அப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? அப்போ வாங்குற மக்கள் தான் அதுல வந்து ஏமாளி ஆகுறாங்க கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு ஷோரூம் போறீங்க, ஒரு 10-15 மெத்த அடிக்க வச்சிருக்க, ஒரு 50 மெத்த அடிக்க வச்சிருக்க. ஓகே ஒரு கலர் பாப்பீங்க, கலர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி கீழே போடுங்க போடுவாங்க. நீங்க 5 நிமிஷம் உட்காந்து பாப்பீங்க. 5 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு மேட்ரஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உங்களால எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப அதானே நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷோரூம்ல ஷோகேஸ், சோ பர்టిక్యులர்லி அந்த இடத்துல உட்காரப்ப நல்லா இருக்கு ஒரு ஃபீல், அந்த ஆம்பியன்ஸை பார்த்தா அதுதான் சொல்றேன். ஒரு 10 நிமிஷத்துல ஒரு மேட்ரஸ் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? என்னோட கேள்வி. கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க மெத்த? அப்புறம் இன்னைக்கு அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படிதான் இல்ல இப்ப அந்த வீடியோ பாத்துக்கிறதுக்கு வரையுமே அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் எடுக்கிறாங்க ப்ரோ. ரெண்டாவது மேட்ரஸ்ன்றது ரொம்ப எப்படி சொல்றது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிக்கல, 2 நாள் போட்டு தூக்கி போட்டுடலாம். மெத்தன்றது அப்படி கிடையாது. செட் ஆனாலும் செட் ஆகாத மெத்தன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நீங்க படுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் கண்டிப்பா வரும். டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஸ்லிப், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், டெயில் போன் பெயின், சியாட்டிகா பெயின். அப்ப நம்ம மேட்ரஸையும் காசு அதிகமா கொடுத்தோங்கிறோம், பெயினையும் சேர்த்து வாங்க போறீங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். பேசிக் ரூல் ஆஃப் மேட்ரஸ் என்னன்னா, ரொம்ப சாஃப்டான மேட்ரஸ் என்னைக்கு யாரும் யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, மெஜாரிட்டி வந்து உங்களோட ஹிப் பொசிஷன் தான் ரொம்ப வெயிட்டான பகுதி. நீங்க சாஃப்டான மெத்தல நீங்க போய் படுக்கும்போது என்ன ஆகும், உங்க ஹிப் பொசிஷன் ரொம்ப உள்ள இறங்கும். கண்டிப்பா. அப்ப உங்களோட என்னோட பொசிஷன் இப்படி போச்சுன்னா எவ்வளவு நேரம் இப்படி நிக்க முடியும்? பாசிபிள் கிடையாது. 8 மணி நேரம் நீங்க அப்படிதானே படுப்பீங்க. கண்டிப்பா. இன்னொரு சில பேர் இருப்பாங்க, என்ன சார் நான் ஹோட்டலுக்கு போனேன் சார், ஒரு மெத்த ரொம்ப சாஃப்டா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், அதே மாதிரி தான் சார் வீட்டுக்கு வேணும். ஹோட்டல்ல எத்தனை ஸ்டே பண்ண போறீங்க? அன்னைக்கு நம்ம 1 டே ஷேர் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஒரு வாரம் அதிகம், மேக்ஸிமம் அதிகம். ஒரே வாரம் நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் படுக்கிற மாதிரி அதே மெத்த நான் தரேன். ஓகே, லைஃப் டைம் யூஸ் பண்ற மாதிரி அந்த மெத்த கிடையாது. டூ சாஃப்ட் இஸ் டூ டேஞ்சரஸ் ப்ரோ. இது என்னென்ன மெத்த எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை விட எந்தெந்த மெத்த யாரு யூஸ் பண்ண கூடாதுன்றது ஒண்ணு. ஓகே ஓகே. இப்ப நான் சொன்ன லேட்டெக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். லேட்டெக்ஸ் இல்லாம ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் போட்டாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். லேட்டெக்ஸ் மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. ஓகே, நம்ம இதுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம், இதுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது மஸ்ட் கிடையாது. மஸ்ட் கிடையாது, ஆப்ஷனல். வேணும்னா போட்டுப்பாங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, இது கண்டிப்பா இது போட்டாதான் எல்லா வலியும் குறையும்ன்றது மிகப்பெரிய பொய். ஓகே, ஸோ நம்ம அதை நீங்க வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் அது எதுக்காக வாங்குறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பையிங்கே பண்ணணும். நீங்க சொல்ற எக்ஸாம்பிள், இப்ப நான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்த்து படுக்கணும் சார் ஒரு மேட்ரஸ்ல, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஓகே, புரியும். இல்ல சார் எனக்கு லேட்டெக்ஸே வேணாம், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்க பிறந்த குழந்தைல அதை கொடுக்கலாம். இந்த 2 மெட்டீரியல் போட்டாலே போதும். ஓகே ஓகே, இது ரெண்டுமே காமன். இது 2 போதும். ஏன்னா இது மீடியம் சாஃப்ட். ஓகே, உங்க இடுப்பு ரொம்ப உள்ள போகாது, இருக்கிற வலி 100% குறையும், அடுத்த வலி வராம இருக்கு. இப்ப லேட்டெக்ஸோட யூசஸ் என்ன?
நிறைய பேர் சொல்றது வலி குறைஞ்சிரும். ஆமா கரெக்ட் தானே? கரெக்ட் தான். லேட்டெக்ஸ்ல படுத்தாலே வலி குறைஞ்சிரும், ஹீட் வராது. கரெக்ட் தானே? நிம்மதியான இப்ப தூக்கம் இந்த லேட்டெக்ஸ் மெட்டீரியல் நான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வெயில்ல வச்சு அது ஹீட் வராதா? வரதானே செய்யும். வரதானே செய்யும். வரதான் செய்யும். அது எப்படி வராம வெயில்ல எந்த மெட்டீரியல் எக்ஸ்போஸ் ஆனாலும் ஹீட் வரதானே செய்யும். ஹீட் ஒரு 100% எல்லாம் எப்படி சொல்றது bro? எல்லா ஒரு ரா மெட்டீரியலுக்கு ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் பாயிண்ட்ன்றது ஒன்று இருக்கு. கண்டிப்பா எக்ஸாம்பிள், ஒரு இரும்பு வந்து இந்த இதுல மெல்ட் ஆகும், கண்டிப்பா. ஸ்டீல் வந்து இந்த டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும், இந்த இதுல ஹீட் ஆகும்ன்ற சொல்லி. இப்ப தண்ணி எல்லாம் ஒரு 30-35 டிகிரி வந்தாலே பயங்கர ஹீட் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப தண்ணி ஹீட் கிடையாது. கரெக்டா? கரெக்ட். வாட்டர் வந்து ஹீட் கிடையாது. கண்டிப்பா அந்த டெம்பரேச்சர் தாண்டறனால தான் ஹீட் வரும். சோ லேட்டெக்ஸ்ல வந்து எப்பவுமே சில்லுன்னு இருக்குன்றது மிகப்பெரிய போய். இந்த லேட்டெக்ஸ் வந்து 27 டிகிரிஸ். உங்க ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரிக்கு கீழே இருந்தா லேட்டெக்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். சூப்பர். இதுல ஹீட் வராது. ஓகே. அந்த 27 டிகிரிக்கு மேல போனாதான் லேட்டெக்ஸும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிப்பா பண்ணும். ஓகே. ஸோ 27க்கு மேல போறது ரூம் டெம்பரேச்சர் எதுவும் கிடையாது. கண்டிப்பா. பட் ஸ்டில் இதுல ஹீட்டே வராது சுத்தமா. ஒரு துளி கூட அது ஹீட் fake. வராதுன்றது ஃபேக். ஓகே. கிளியர் இல்ல? கிளியர் பிரதர். ஸோ இதுல எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது லேட்டெக்ஸ் போட்டா எல்லா வலியும் குறையும் சொல்லி. புரியுது. தெர் இஸ் நோ எனி சயின்டிபிக் எவிடன்ஸ். ஓகே. சும்மா நம்ம பேருக்கு வேணா நம்ம மனசு தீர்த்துட்டு இதுல படுத்தா வலி குறைஞ்சிரும்டான்னு வேணா நம்மளே நம்ம நம்ப வச்சுக்கலாம். காமன் அப்படி வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இருக்காங்கன்றேன். கண்டிப்பா பிரதர். நம்ம வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ பேசிக்கலி மேட்ரஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஏஜ், பாடி வெயிட், ஸ்லீப்பிங் பொசிஷன், ப்ரீவியஸ் ஆப்ரேஷன்ஸ், ப்ரீவியஸ் சர்ஜரிஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா, ஓகே. டெலிவரி சர்ஜரி நார்மலா சி செக்ஷனா, இது எல்லாத்தையும் பார்த்து பேபிஸ் படுக்கிறாங்களா, ஓல்டேஜா, எல்லாத்தையும் பார்த்து தனித்தனி கேட்டகரி. ஓகே. எல்லா மேட்ரஸும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி கேட்டகரிஸ் மேட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சார், கிட்ஸ் ரூம் தான் இருக்கு, கிட்ஸ் தனியா படுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்ரஸ் பண்ணுங்க. ஓகே. புரியுது. இல்ல சார் நாங்க எல்லாமே சேர்த்து தான் படுக்கிறோம், அதுக்கு தனியாக ஒரு மேட்ரஸ் பண்ணலாம். இல்ல சார் எங்க அப்பா அம்மா தனியா தான் படுப்பாங்க, ஓல்டேஜ் 60-70, அதுக்கு தனியா பண்ணுங்க. ஓ புரியுது. கரெக்ட். காமனா மொட்டையமா பண்ணாம இப்போ யார் யாருக்கு என்ன பண்றீங்களோ அது ஆன்லைன் நீங்க போறீங்க, ஓகே. ஏதோ ஒரு மெத்த ஆர்டர் பண்றீங்க, நீங்க படுக்கணும்னாலும் அதே மெத்தட் தான் கொடுப்பாங்க. உங்க பசங்களுக்கு படுக்கணும்னாலும் அதே மெத்தட் தான், உங்க அப்பா அம்மா படுக்கணும்னாலும் அதே மெத்தட் தான். இது கமர்ஷியல். நான் தயாரிச்சு வச்சுட்டேன், நீங்க யாரோ எடுத்து போய் படுத்துக்கோங்க, நான் இதான் விற்பேன். கரெக்ட் தானே? ஸோ வாட் வி ஆர் டூயிங் ஹியர், நாம இங்க என்ன பண்றோம், எந்த மேட்ரஸ் ரெடிமேட் இருக்காது. ஓகே. ஒரு மேட்ரஸ் கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போங்கன்ற ஒரு ஆப்ஷன்ஸுக்கே இடம் இல்ல. ஓகே. நீங்க எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்க எனக்கு சொன்னா, உங்க ஏஜ், பாடி வெயிட், நான் சொன்ன நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராதுல. ஓகே. 1, நீங்க ஃபோன் பண்ணி பென் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னென்ன மெட்டீரியல் போடணும், என்ன டென்சிட்டி இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், மேலே கீழே என்ன போடணும், எல்லாம் நீட்டாக சொல்லிட்டு ஓகே என்கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துலையும் எடுத்துக்கலாம். ஸோ காமன் நீங்கள் இங்கே தான் வாங்கணும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்லுவார், இங்கே தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்த நேரத்துக்கு வீடியோ முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக வாங்குறவங்க யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணுன்ற பர்பஸ்க்காக அதான் சொல்கிறேன். இங்கே தான் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது, எங்கேயுமே அங்கே தான் வாங்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஓகே. எங்கே குவாலிட்டி கரெக்டாக இருக்கு, எங்கே உங்களுக்கு ஏற்ற மேட்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே வரவங்க பெட்டர் ஆப்ஷன். கண்டிப்பாக கிளியர் இல்லை? கண்டிப்பாக. லேட்டெக்ஸில் எத்தனை விதமான லேட்டெக்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இப்போ நம்ம ஸ்டார்டிங் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரை லேட்டெக்ஸ்னா நான் ஒரு லேட்டெக்ஸ் தான் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ நான் வந்த ஸ்டார்டிங்ல நீங்கள் சொன்னீங்க இதில் 17 லேட்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? எனக்கு காமனாக பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் லேட்டெக்ஸ் தான். இப்போ இதுவும் லேட்டெக்ஸ்னு சொன்னீங்க, கரெக்ட் தானே? ஆமாம். இதையும் நீங்கள் லேட்டெக்ஸ்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம். கரெக்ட் தானே? ஆமாம். அப்போ இது என்ன? இதுவும் லேட்டெக்ஸ் தான். ஸோ மூணுத்துக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ காமனாக பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ இது மேட் இன் தாய்லாண்ட், ஓகே, A1 கிரேட். ஓகே. இதுவும் மேட் இன் தாய்லாண்ட் தான். ஓகே. இதில் என்ன போட்டிருக்கீங்க? அதுவும் மேட் இன் தாய்லாண்ட் தான் போட்டிருக்கு. கரெக்டு தானே? ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஓ புரியுது பிரதர். இப்போ நீங்கள் அங்கே சுற்றி கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மேட் இன் தாய்லாண்ட்லவே 4 குவாலிட்டி வந்து இந்தியாக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. புரியுது. 7 குவாலிட்டி லேட்டெக்ஸ் வந்து மேட் இன் தாய்லாண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் மெஜாரிட்டி 4 குவாலிட்டி இந்தியாக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. A1, A2, A3, A4. ஓ சரி. எல்லாத்துக்கும் மேட் இன் தாய்லாண்ட் சீல் இருக்கும். இதை வச்சு எப்படி நம்புவீங்க? இது சில பேர் பாக்குறப்ப வந்து ஒரிஜினல் தாய்லாந்து மட்டும் தான் இந்த மாதிரி தாய்லாந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ப்ரோ, இப்போ நீங்க உங்க கண்ணு முன்னாடியே நான் வச்சு அதான் கேக்குறேன். சரியா? உங்க கண்ணு முன்னாடியே நான் வச்சுட்டேன். இங்க பாருங்க, இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. தெரியல. இதுலயும் பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து போட்டிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இது எப்படி இருக்கு? இங்க தெரியுதா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? கண்டிப்பா இதுக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது. ஸ்மெல் பாருங்க, இது ஸ்மெல், இந்த ஸ்மெல் பாருங்க.
ஆமா பிரதர், இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது நம்ம இந்த நார்மல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்மெல். இதோட ஃபினிஷிங், இதோட குவாலிட்டி, இது பார்க்கும்போது இந்த நெருண்டு அதான் நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி வீட்டுக்கு நம்ம வாஷ் பண்ற ஸ்பாஞ்ச். இதுலயே மேட் இன் தாய்லாந்து சீல் தானே இருக்கு. ஆமா, இதுலயே மேட் இன் தாய்லாந்து சீல் தானே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தேவையானது தாய்லாந்து லேட்டெக்ஸ் தானே. ஆமா, அப்ப இதுவும் நான் போடலாம்ல. ஓ புரியுது பிரதர். இதை போட்டுட்டோம்னா யாருக்குமே தெரியாது, ஆனா தாய்லாந்து போட்டிருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிறது. உங்களுக்கு தேவை மேட் இன் தாய்லாந்து சீல் போடலாமா இல்லையா? ஓகே புரியுது, போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்கலி இந்தியாக்குள்ள எத்தனை விதமான லேட்டெக்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் தாய்லாந்து, ஓகே, ஸ்ரீலங்கன், ஓகே, கேரளா, ஓகே, பாண்டிச்சேரி, ஓகே, பெல்ஜியம், ஓகே பிரதர். 5 விதமான லேட்டெக்ஸ் இந்தியால வித்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ கேரளா லேட்டெக்ஸ் மெஜாரிட்டி, இதுல ரப்பர் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 23% ரப்பர் இருக்கு. இதுல 23%, வெறும் 23%. உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும். ஆமா பிரதர், ஸ்மெல் பண்ணும்போதே வந்துச்சு பிளாஸ்டிக் ஸ்மெல். ஸோ இதுல 23% ரப்பர்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மற்றது எல்லாமே வந்து சிந்தட்டிக்கா தான் இருக்கும். கண்டிப்பா. இதுல எந்த ஸ்மெல் வருதா உங்களுக்கு? இதுல இந்த ஸ்மெல் எதுவும் வரல ஆக்சுவலி. ஸோ ஒரு ரப்பர் ஸ்மெல் மாதிரி. கண்டிப்பா. ஸோ பிளாஸ்டிக் ரப்பருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுலயும் எப்படி சொல்றது, 92% பியூர் ரப்பர் இருக்கு. ஓகே. இதுல வந்து 23% பியூர் ரப்பர் இருக்கு. ஓகே, ஓகே புரியுது. இப்போ கேரளா லேட்டெக்ஸ்ல 23% தான் ரப்பரே வரும். கேரளா லேட்டெக்ஸ் இப்போ நம்ம நிக்கிற இடத்துல இருந்தா கேரளா எவ்வளவு தூரம் bro? எனக்கு பக்கம் தான். நம்ம அங்க விட்டுட்டு ஏன் தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணணும்? அந்த குவாலிட்டி காண்டி. ஸோ செகண்ட் திங், இந்த ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இந்த ஓல்டு ஸ்ரீலங்கன். ஓகே. ஆனா அந்த ஸ்ரீலங்கன்ல 17 குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் இருக்கு. ஓகே, 17 குவாலிட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி மேட் இன் ஸ்ரீலங்கன் போட்டு விட்டா நீங்க எல்லாமே ஆமா, காமன் வந்து இப்போ எனக்கு உள்ள வரப்ப எதுவுமே தெரியாத பட்சம் என்ன பண்ணுவோம், இது சரி மேட் இன் போட்டிருக்காங்க, அங்க ஷிப்மெண்ட் பண்றாங்க, ஓகே அது ஒரிஜினாலிட்டி அப்படின்னு. இப்ப ஒரு ஸ்ரீலங்கால ஒரு லேட்டெக்ஸ் தயாரிக்கிறாங்க, லாஸ்ட் குவாலிட்டியும் ஸ்ரீலங்கால தான் தயாரிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ தாய்லாந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கும் மேட் இன் தாய்லாந்து சீல் இருக்கா? ஆமா. இந்த லாஸ்ட் குவாலிட்டிக்கும் மேட் இன் தாய்லாந்து சீல் இருக்கா? ஆமா. ரெண்டுக்குமே வித்தியாசமே. தயாரிச்சது எங்க? தாய்லாந்துல. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? தாய்லாந்துல வருதுன்னு மட்டும். ஸ்ரீலங்காலே அப்படிதான். லாஸ்ட் குவாலிட்டிக்கும் மேட் இன் ஸ்ரீலங்கன் சீல் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கும் மேட் இன் ஸ்ரீலங்கன் சீல். ஓகே. ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இந்தியால எங்கேயும் கிடைக்காது. புரியுது, எங்கேயும் கிடைக்காது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பார்க்கறனாலுமே எனக்கே இது தெரிஞ்சுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் காமன் வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணேன், ஓகே மேட் இன் தாய்லாந்து, எனக்கு என் வீட்டுக்கு வாங்கும்போது அதுதான் மேட் இன் தாய்லாந்து போட்டிருக்கா, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவேன். பட் இந்த டிஃபரன்ஸ் யாரும் பார்க்க, மெஜாரிட்டி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். புரியுது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மேட் இன் தாய்லாந்து, இதுதான் ஒரிஜினல். இப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? இப்போ ஸ்ரீலங்காவும் வரும். ஸ்ரீலங்கால ஒரிஜினல் இந்தியாக்கு சப்ளைவே கிடையாது. நீங்க எங்க போனாலும் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் இந்தியால கிடைக்காது. ஆனாலும் இந்தியால ஸ்ரீலங்கா வித்துட்டு இருக்காங்க. எப்படி? அந்த மக்கள் ஏமாறதே அவங்க வித்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா சொல்லும்போது அதான் மேபி அந்த ஒரிஜினலே கிடைக்காது இந்தியால, ஆனாலும் ஸ்ரீலங்கன் இந்தியால வித்துட்டு இருக்காங்க. எப்படி? அது எதனால பாசிபிள்? 17 குவாலிட்டி வருது. நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் விக்கணும் ரூல் கிடையாதுல்ல. எது வேணா காமன், எனக்கு அந்த பேர் ஒரு பேரே போதுமே. ரெண்டாவது ஸ்ரீலங்கன் கேரளா லேட்டெக்ஸ் வந்து 100%, அதுல 23% ரப்பர் தான் இருக்கும். ஓகே. அது நீங்க எடுக்கிறது ஒன்று தான், சும்மா இருக்கிறது ஒன்று தான். ஓகே. தேர்ட் திங், இந்த பெல்ஜியம், பாண்டிச்சேரி, ஆக்ரோ லேட்டெக்ஸ் இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல போடக்கூடிய லேட்டெக்ஸ். சரி. பேசிக்கலி நீங்க லேட்டெக்ஸ் வந்து 3 விதமா பிரிக்கலாம். ஓகே. ஒன்னு நேச்சுரல், which means 92% ஆஃப் ரப்பர். ஓகே. 92%க்கு மேல, அதிகபட்சம் 92.5, 92.6, 93. ஓகே. 93%க்கு மேல லேட்டெக்ஸ் எங்கேயும் போட முடியாது. எங்கேயுமே போட முடியாது. நான் 100% இது லேட்டெக்ஸ்னு சொல்றது, அது 100% போய் ஃபேக் ஆப்பா. ஃபேக். ஓகே. 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் எங்கேயும் பண்ண முடியாது. ஒண்ணு இல்ல, ஒரு நீங்க மரத்துல இருந்து ரப்பர் கலெக்ட் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் போட்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கெமிக்கல் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அது ப்ராசஸ் பண்ணாதான், அந்த ரப்பர் ப்ராசஸ் பண்ணாதான் ஒரு லேட்டெக்ஸை நீங்க எடுக்க முடியும். சோ அப்ப அது எப்படி இது 100% நேச்சுரல்னு சொல்லுவீங்க? கேக்குறவங்க வந்து அத கேக்குறது கிடையாது. 100%றாங்க, நம்பி வாங்குறது தெரியல. யாராச்சும் சொன்னாதான் கேட்க முடியும். இப்ப நான் சொன்ன கேள்வி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இப்ப ஒண்ணு சிம்பிள் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தி நல்ல ஐடியா இருக்கு, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நீங்க ஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், த்ரெட் தெரியும், நூல் தெரியும், எல்லா ஃபேப்ரிக் தெரியும்னா உங்களை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு யூ நோ தட் வெரி வெல். அத பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதுதானே கிளாத், இதான் த்ரெட் போட்டுருக்க, நீ உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போய் ஒரு கடையில என்ன சார் இது சூப்பரா இருக்கும், சரி நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன், பியூர் காட்டன் அப்படி எடுத்துட்டு போங்க, நான் என்ன பண்ணணும்? நம்பி எடுத்துட்டு தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க சொல்ற வார்த்தை நம்ம எடுத்து. அப்பா விக்கிறவன் தப்பு கிடையாது, எனக்கு தெரியல அந்த ப்ராடக்ட் பத்தி, அது என்னோட தப்பு தான். அப்ப பெட்டர், அப்ப அந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. கரெக்டா தானே? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பத்தி, ஒரு மேட்ரஸ் எடுக்கணும்னா மேட்ரஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்தாதான் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் கிடைச்ச இடத்துலதான் நீங்க மெத்தட் எடுக்கணும். கண்டிப்பா. உங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்லன்னா
அப்ப வேற அவங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு வரணும். இப்போ காமனா என்ன ஒரு வீடியோ பக்கம் என்ன பண்ணுவோம், கால் பண்ணி நம்ம சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கு, எனக்கு மேட்ரஸ் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி மட்டும் தான் நேத்து ஒரு கஸ்டமர் வந்து ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே நேத்து இவங்க வந்து நேத்து ஆர்டர் யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆர்டர். ஓகே சரிங்களா? ம். எனக்கு நைட் ஒரு 10:15 கால் பண்ணாங்க. ம். என்னம்மா எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா சார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஒரு சர்டிபிகேட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, என்ன கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இந்த லேப் டெஸ்டிங் வந்து என்னைக்கு பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஓ 2024ல பண்ணது, இப்போ 2026. 26 இந்த சர்டிபிகேட் அந்த அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. பாவம் பாருங்க, அவங்க தான் எனக்கு கஸ்டமர் தான் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. ஓகே ரெண்டாவது சர்டிபிகேட் பாருங்க, இது எல்லாமே அவங்க அனுப்பிச்சுட்டு சர்டிபிகேட் தான். ஓகே தெரியுதா? தெரியும் bro. இது எல்லாமே தாய்லாந்துல பண்ணது. ஓ ஓகே இப்ப தாய்லாந்துல பண்ணி என்ன பண்ண போறீங்க, இங்க எடுத்துட்டு வந்தீங்க? புரியுது. இதுவும் பாருங்களேன் 2024 தான். இந்த சர்டிபிகேட் பாருங்க. ஓகே இது வந்து ஒன் டைம் ஒரு இதை ஒரிஜினாலிட்டி நம்ம பண்றதை என்ன எடுத்து date இது? அப்படியே வந்து சேல் பண்றாங்க. இப்போ 2024 8 இப்ப எல்லா லேட்டெக்ஸ்க்கு இப்ப ஒரு 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 மேட்ரஸ் விக்கிறாங்கன்னா ஓகே என் பொருள் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஓகே பிரதர் கண்டிப்பா. எனதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதே ஆமா, நல்லா இருக்கு. ஆமா. இங்க பாருங்க, ம். இந்த கீழே இருக்குல்ல ஆமா பிரதர். இந்த லேட்டெக்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, ஆமா இந்த லேட்டெக்ஸ்க்கு எந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட் 2023 23 ஆமா 23ல கொடுத்தது. அதுல ரப்பர் வந்து ஓகே 94% இருக்கா ஓ இப்போ நம்ம கீழே அந்த போட்டதுல. எப்படி பிரதர்? ஆனா இதுக்கும் இதே தான் கொடுக்குறாங்க. இந்த லேட் ஒரிஜினல் நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்தாலும் இதே சர்டிபிகேஷன் தான் கொடுக்குறாங்க, ஓகே லாஸ்ட் குவாலிட்டி எடுத்தாலும் இதே சர்டிபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. சோ அப்ப எப்படி மக்களுக்கு தெரியும் அது? நீங்க பாருங்களேன், எனக்கே 2023ல பண்ண சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்களேன், அப்ப நம்ம அந்த ஸ்பான்ஸ் பண்ணி இருக்கு இல்லையா, நார்மல் வீட்ல தைக்கிற ஸ்பான்ஸ் பண்ணி தான் அந்த லேட்டக்ஸே இருக்கு. அதுல கொடுத்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 2003 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. என்னன்னா 94% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 93% மேல எந்த லேட்டெக்ஸும் மேக் பண்ண முடியாது. 7% சப் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கணும். இவங்க அதையும் தாண்டி ஒரு பர்சன்ட் பாத்தீங்கன்னா 94% கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாருங்க எப்படி இருக்கு. ஆனா அந்த சர்டிபிகேட் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதான் அது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பான்ஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கும் இதே சர்டிபிகேஷன் தான் கொடுப்பாங்க. இது எதனால பிரதர்? இது லேப் டெஸ்ட் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு சேல் பண்ணணும் கரெக்ட் தானே? இது எல்லாம் அவங்க கொடுத்த சர்டிபிகேஷன் தான். நீங்க பாருங்க எல்லாமே அதே சர்டிபிகேஷன் தான், எல்லா தாய்லாந்துல இருந்து கொடுத்தது தான். கரெக்ட் தானே? புரியுது. இது 2023ல பண்ணது கொடுத்துருக்காங்க, இதுவும் தாய்லாந்துல இருந்து பண்ணது தான். இப்ப நீங்க ஒரு பொருள் விக்கிறீங்க, இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களா? இல்ல சொல்ல மாட்டீங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? கண்டிப்பா. சேம் அதே கான்செப்ட்ல தான் இவரு வருவாங்க. சார் எனக்கு லேப் டெஸ்ட் கொடுங்கன்னா இதுக்கும் இதுதான் கொடுப்பாங்க, அதுக்கும் இதுதான் கொடுப்பாங்க. இது வந்து எந்த ஒரு ரூபாக்கும் யூஸே இல்லாத ஒரு சர்டிபிகேட். சும்மா ஜஸ்ட் வந்து வித் பேப்பர் மாதிரி, அவ்வளவுதான். அவ்வளவு. இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? கண்டிப்பா தெரியாது. நான் உங்களை ஏமாத்தலாம்ல, ஈஸியா ஏமாத்தலாம். ஈஸியா ஏமாத்தலாம். சோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். லேட்டெக்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கிடையாது, நிறைய குவாலிட்டி இருக்கு. சூப்பர் சாஃப்ட் ஒரு மெட்டீரியல் கிடையாது, நிறைய குவாலிட்டி இருக்கு. ஓகே ஆர்த்தோவும் ஒரு மெட்டீரியல் கிடையாது, நிறைய குவாலிட்டி இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்ப ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் ஓகே 4 inches ஆர்த்தோ 120 டென்சிட்டி, 2 inches சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி, 2 inch லேட்டெக்ஸ் 90 டென்சிட்டி. ஓகே ப்ரோ. இந்த மேட் இன் தாய்லாந்து A1 கிரேட். இதுக்கு எப்படி நான் A1 கிரேட் நம்புறது? இதுதான் லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட். இது வந்து தாய்லாந்துல இருந்து கொடுக்கப்பட்ட லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட் கிடையாது. ஓகே ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட் நாம தனியா பண்ணது. தனியா இண்டிவிஜுவல். ஆமா, இது வந்து ஒரு ஷீட் நம்ம கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இதுல எவ்வளவு வேக்யூம் கண்டென்ட் இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் சிந்தட்டிக் இருக்கு, எத்தனை இது இருக்கு. இங்க பாருங்க, இதுல நேச்சுரல் ரப்பர் வந்து எவ்வளவு இருக்கு? 92.6%. ஆமா. இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, எனக்கு 2 சப் கண்டென்ட் மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா. இத்தனை சப் கண்டென்ட் ஒரு லேட்டெக்ஸ்ல போட்டா மட்டும் தான் ஒரு லேட்டெக்ஸ் நீங்க அவுட்புட் எடுக்க முடியும். புரியுது. இதோட டென்சிட்டி வந்து கிராஃப் எவ்வளவு? 89.38. 90 டென்சிட்டி நான் சொன்னேன்ல, ஆமா 89.38. ஓகே. இது இந்தியால பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிபிகேட். ஓகே எங்க இருந்தாலும் லேட்டெக்ஸ் நீங்க தைரியமா வாங்கலாம். தைரியமா வாங்கலாம். சோ காமன் அங்க Sir, இருந்து ப்ரொடக்ஷன் இதுதான் பண்ணி நான் வரதே கொடுக்கிற- 90% வித் பேப்பர். இதுதான் நான் கொடுக்குறேன்னா எல்லா லேட்டெக்ஸ்க்கும் இந்த சர்டிபிகேட்ஸ் காமன். திஸ் இஸ் காமன் ஃபார் எல்லா தாய்லாந்துக்கும் காமன். ஓகே. அப்ப எப்படி வாங்க முடியும்? இது அப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்ல மட்டும் ஸ்கேம் இல்ல, இதுலயுமே எவ்வளவு ஸ்கேம்ஸ் இருக்கு. இது வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ஆக்சுவலி தெரியுது. ஏன்னா காமன் இப்ப நம்ம எந்த மெட்டர்னா என்ன பண்றாங்க, இது 90% இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, காமன் இந்த பேப்பர் வந்து இந்த நோட் சர்டிபிகேட் மாதிரி எல்லாரும் சொன்னாங்க லேப் டெஸ்ட் பண்ணது லேப் டெஸ்ட். அப்ப அவங்க கொடுக்கறத காமனா அவங்க வந்து காட்டி சேல் எல்லாத்துக்கும் பண்றாங்க. காமன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கும் இதே பேப்பர்ஸ் தான் அதேதான், கொடுப்பாங்க, ம். லாஸ்ட் குவாலிட்டிக்கும் இதே பேப்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க எப்படி நம்ப முடியும்? ஒண்ணு இல்ல, இதுக்கு கூட இதே தான் வரும். ஓகே. இந்த லேட்டெக்ஸ் கூட இதே சர்டிபிகேஷன்ஸ் தான் வரும். புரியுது.
இப்ப பெரும்பாலும் தான் இப்ப நம்ம பை பண்றோம். மேக்ஸிமம் வீட்டுக்கு போறப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம ஆன்லைன்ல சொல்றேன் மேபி. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றப்ப வீட்ல வருது, மிதக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறது கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணா நம்ம எப்படின்னு தெரியாது. உள்ள இருக்கப்ப சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலுக்காண்டி மட்டுமே வாங்கி போட்டுறோம். அதுதான் இப்ப நான் சொன்னேன்ல ப்ரோ, எந்த அளவுக்கு மெத்த சாஃப்ட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க இடுப்பு டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் கண்டிப்பா. ஓகே. மேட்ரஸ்ன்றது சாஃப்ட்டா இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா உங்க ஸ்பைன் வந்து பெண்ட் கிடையாது, புரியுது. ஸ்லைட் கர்வ். ம். அந்த கர்வுக்கு சப்போர்ட் கிடைச்சாலே போதும். அப்படின்னு சொல்லி சார் நான் போய் தரையில படுத்துக்கிறேன் சார், நிறைய பேர் தான் சொல்லுவாங்க. ம். தரையில படுத்துட்டு போறானே, படுத்துக்கலாம், யார் வேணாம்னு சொன்னது? தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஆனா எப்ப படுக்கணும்? இப்போ உங்க போன் டென்சிட்டி வேற, என் போன் டென்சிட்டி வேற. கண்டிப்பா, ப்ரோ கண்டிப்பா. பழைய ஆளுங்க தரையில படுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. 8 மணி நேரம் குனிஞ்சு வேலை பண்ணுவாங்க. ஆமா. போய் ஃபிளாட்டா படுத்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும், நல்லா நிம்மதியா இருக்கும். நீங்க போய் இன்னைக்கு 8 மணி நேரம் சேர்ல உட்காந்துட்டு வந்துட்டு நான் தரையில படுக்கிறேன்னா அது என்ன என்ன நியாயம் அது? பாசிபிள் கிடையாது. அப்படி நான் படுக்கிறேன்னா என்ன ஆகும்? போன்ஸ்ல கண்டிப்பா. பிரஷர் அதிகமா கண்டிப்பா. விழுகும். கண்டிப்பா. மெஜாரிட்டி போன்ஸ்ல தான் பிரஷர் அதிகமா. சிம்பிளா சொல்றேன், ம். பழைய காலத்து ஆளுங்க 60 இயர்ஸ்ல அவங்க இருக்கிற போன் டென்சிட்டி இன்னைக்கு 30 வயசுல நம்மளுக்கு கூட இல்ல. இல்ல கண்டிப்பா கிடையாது. அப்ப நான் போய் தரையில தான் படுக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ உள்ள சாப்பாடு மெத்தட் வேற, இப்போ உள்ள சாப்பாடு மெத்தட் எல்லாமே மாறி கண்டிப்பா. ஜெனரேஷனே மாறிடுச்சுல ப்ரோ. நான் இப்பவும் தரையில தான் படுக்கிறேன்ற ஆளுங்க என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க. கண்டிப்பா. நான் கண்டிப்பா என்கிட்ட மெத்த வாங்குங்கன்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் ஆச்சு கீழ தரையில போட்டே படுங்க. ஓகே. ஒரு புரியுது. அட்லீஸ்ட் 2 to 3 இன்ச்சஸ் குஷன் இருக்கிற மாதிரி போடுங்க. போன்ஸ் மேல பிரஷர் விழுகாம இருக்கும். புரியுதுங்க brother. கரெக்ட் தானே? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு மாறிட்டே இருக்கு. ஓகே. நாமளும் அதை மாத்திட்டே போகணும். புரியுதுங்க brother. கரெக்ட் தானே? கண்டிப்பா brother. வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? ஓகே பிரதர். இப்போ வந்து எனக்கு இது சொன்னீங்க. இப்போ நீங்க ம். சொன்னது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ வந்து எப்படி வாங்கலான்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு. ம். இப்ப நீங்க சொன்னீங்க 30 ஏஜா இருக்கட்டும், 40 ஏஜா இருக்கட்டும், இல்ல சைல்ட்ஹுட்டா இருக்கட்டும், யாருமே வந்து எந்தெந்த மேட்டர்ஸ் யார் யாருக்கு செட் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ பர்ட்டிகுலர் அந்த மாரி பர்ப்பஸ்க்கு இப்ப நான் ஒர்க் பண்றேன். இப்ப வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இல்ல ஓல்ட் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா, அப்பா இருப்பாங்க. அவங்கள யார் யாருக்கு என்னென்ன மேட்டர்ஸ் வாங்குனா செட் ஆகும்? ஸோ இது பெர்ஃபெக்ட். ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ்ன்றது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரஸ். ஓகே மேடம். இது வந்து 120 கிலோ ஒருத்தரோட பாடி வெயிட் ஹோல்ட் பண்ணும். 7 ஜோன். ஓகே. 1, 2, 3 இவங்க அந்த தெரியுது, அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆமா தெரியும். இங்க தான் இப்ப நீங்க தலை இங்க வச்சாலும் இடுப்பு இங்க தான் போகும். ஓகே. தலை அங்க வச்சாலும் இடுப்பு இங்க இடுப்பு தான் கீழ வைக்கும். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. ஏன்னா உங்க இடுப்பு ரொம்ப உள்ள போக வேணாம். ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. கரெக்டா? ஓகே. கிளியர்? Clear. இந்த ஜென்ரல் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்க 60, 70 இயர்ஸ் இருக்கும். ஓகே. இன்கேஸ் சார் இல்ல சார் எனக்கு ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணிருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ரொம்ப பேக் பெயின் இருக்குன்னா வித்தவுட் சூப்பர் சாஃப்ட் கூட ஆர்த்தோ லேட்டெக்ஸும் போட்டுக்கலாம். ஓகே. புரியுது. இல்ல லேட்டெக்ஸ் எடுத்துட்டு ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் 2 மட்டுமே கூட போட்டுக்கலாம். சரிங்க. இது என்ன சொல்றேன்னா ப்ரோ, பியூர்லி கஸ்டமைசேஷன்ன்ற. ஓகே. இது பர்టిక్యులரா இதுதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன்றது கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது தெச்சு தான் கொடுக்கணும்னு சொல்றேன். புரியுது, புரியுது. புரியுதுல்ல? இப்ப புரியுது. நீங்க படுக்கணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி செட் இல்ல சார் 4 பேர் படுக்கணும்னா 4 பேருக்கு செட் ஆகுற மேட்ரஸ் தெச்சு தான் கொடுக்க போறேன். ஓகே. சிங்கிள் மட்டும் இல்ல. நீங்க என்ன மாரி கஸ்டமைஸ் அந்த மாரி நீங்க பண்ணி கொடுத்துருங்க. கஸ்டமைசேஷன் எப்படி சொல்றது ப்ரோ? உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் செட் ஆகுமோ அது மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க கேக்குற மெத்தட் நான் கொடுக்க மாட்டேன். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, ம். ஆர்த்தோ 4 இன்ச் போட்டிருக்காங்க. ஓகே. இது கஸ்டமர் சொல்லல, கம்பெனி விக்கிறவங்க சொல்றேன். ஓகே. விக்கிறவங்களே சொல்றேன். 4 இன்ச் ஆர்த்தோ போட்டிருக்காங்க. ஓகே. இந்த 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் பதிலா சார் இது லேட்டெக்ஸ் 4 இன்ச் போட்டுக்கோங்க சார்ன்றாங்க. அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களே விக்கிறவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப ஜஸ்ட் இமேஜின் இது 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ். ஓகே. இது நீங்க ரெண்டா இப்படி மடிச்சு போட்டீங்கன்னா ஓகே. உங்க பாடி வெயிட் மொத்தமா மெஜாரிட்டி இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஆமா. கீழ சூப்பர் இறங்காது. சாஃப்ட்க்கு என்ன வேலை இருக்கு, ஆர்த்தோக்கு என்ன வேலை இருக்கு? வேலையே இருக்காது. இந்த கண்டிப்பா, 4 கண்டிப்பா. இன்ச் லேட்டெக்ஸ் அமுங்கணும் அப்படின்னா உங்க பாடி வெயிட் 180 கிலோ இருக்கும். ம். அப்பதான் இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸும் அமுங்கி கீழே கீழ சூப்பர் சாஃப்ட்ல கீழ போய் அது கீழே இருக்கிற ஆர்த்தோல போய் போடும். பட் காமனா ஒரு 100 கிலோஸ் இருக்கவங்க வந்து மேல மட்டும் தான் இருக்கும். கீழ அது தேவையே கிடையாது. நீங்க 50 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டாலும் மேல இருக்கிற 2 இன்ச் மட்டும் தான் வேலை செய்யும். கீழ உள்ளது வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க. 50 இன்ச் லேட்டெக்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓகே. மேல இருக்கிற 2 இன்ச் தான் வேலை செய்யும். புரியுது. கீழ இருக்கிற 48 இன்ச்சுக்கு என்ன வேலை? சும்மா காமனா அப்படியே இருக்கும். வேலையே சரி, கிடையாது. யூஸே வாங்குறவங்களுக்கு கிடையாது. தெரியல, விக்கிறவங்களுக்கு. விக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஆனா தெரிஞ்சாலும் ஏன் விக்கிறாங்க. தெரிஞ்சு போட்டு இருக்காங்க அப்படி? கேட்டா வந்து அந்த மணி தான சார். 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு 6 இன்ச் லேட்டெக்ஸ்ல இது 6 இன்ச்சஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப ரீசெண்டா கூட நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஹைட் வந்து அதிகமாவே டென்சிட்டி வச்சு பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க. யூஸ்ன்னு நான் கேக்குறேன். அது இப்ப யூஸ் நீங்க 6 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டிருக்கீங்க, வெல் அண்ட் குட். ஓகே. அதுல 2 இன்ச் மட்டும் தான் வேலை பண்ணும். கீழ ஓகே. இருக்க 4 இன்ச் லேட்டெக்ஸ்க்கு வேலை இல்ல. அதுக்கு கீழ எதுக்குங்க ஆர்த்தோ போட்டிருக்கீங்க? அதுக்கு என்ன வேலை? அதுக்கு காமன் இதே மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. எந்த மெத்தலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இன்ச் லேட்டெக்ஸுக்கு மேல எந்த மெத்தலையும் வேலை இல்ல. அப்ப இதுக்கு மேல போடுறது வந்து வேஸ்டேஜ் தான். யூசேஜே கிடையாது. நான் இந்த 8 இன்ச் மெத்த என்ன வேலை பண்ணுமோ, ம். 80 இன்ச் மெத்தையும் அதே வேலை தான் பண்ணும். புரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அமௌண்ட்டும் அவ்வளவு போட்டு அதேதான். வேஸ்டேஜ் தான். எனக்கு நல்லா லாபம் வரும்னா ஓகே. 4 இன்ச் 6 இன்ச் லேட்டெக்ஸ் நான் 10 இன்ச் லேட்டெக்ஸ் கூட போட்டு கொடுப்பேன். சோ கிளியர்.
நீங்க கேட்குற மெத்த இங்க குடுக்க மாட்டோம். ஓகே. உங்களுக்கு என்ன மாரி மெத்த செட் ஆகுமோ அதுதான் இங்க பண்ணி குடுக்க போறோம். சூப்பர் ப்ரோ. ஓகே. இப்ப நம்ம இங்க என்ன மாரி பிரைஸ் ரேஞ்சுல கஸ்டமர்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ? டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்ப ரெகுலர் சைஸஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. கஸ்டமைசேஷன் எல்லாமே பண்ணலாம். நீங்க ஓகே. 8 அடிக்கு 8 அடி, 10 அடிக்கு 10 அடி எது வேணா பண்ணலாம். பட் ரெகுலர் சைஸஸ் ஒண்ணு இருக்குல்ல. ஓகே. 6.25க்கு 6, ஆமா. காமன் 6.25க்கு சைஸஸ். 5, ஓகே. நான் கியூன் சைஸ், கிங் சைஸ், டபுள் காட். ஓகே. இன்கேஸ் கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4+2+2. ஓகே. 4 இன்ச் ஆர்த்தோ 120 டென்சிட்டி, 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி, டியூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி, 2 இன்ச் லேட்டெக்ஸ், 90 டென்சிட்டி. நம்ம நாட்டுல இந்தியால பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து குடுத்துடுறேன். ம். இதுக்கு மேல வந்து பேம்போ ஃபேப்ரிக் தான் போடணும். ஓகே. எக்ஸாம்பிள் இதுதான் பேம்போ. சோ அந்த மாரி பேம்போ ஃபேப்ரிக் போட்டு குடுக்குறோம். ஓகே. ஸோ இதுதான் பேம்போ. ஓகே. இதுதான் போடணும். சரிங்க பிரதர். இது கீழ வந்து ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் போட்டிருப்பாங்க பாருங்க. ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் போட்டாச்சு. இதுக்கு மேல ஒரு ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேட்டெக்ஸ் இதுக்கு மேல போட்டுக்கலாம். ஓகே பிரதர். இந்த 3 மெட்டீரியல் தான் அதுக்குள்ளேயும் வரும். சூப்பர் பிரதர். இது வந்து கியூன் சைஸ் வந்து 29,500 29 29,500. சோ ப்ரோ வெளியவே வந்து 24,000க்கே கிடைக்குதே ப்ரோ. எப்படி காமனா பிரைஸ் கம்மியாவே குடுக்குறாங்களே. எப்படி பண்ண முடியும்? இப்ப ஓகே. 29,500 உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஃபேக்ட் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 24,500 நீங்க வெளியில கிடைக்குதுன்னு இந்த சொன்ன மேட்ரஸ் சொன்னீங்கல்ல. ஆமா. இத நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க. உள்ள இறங்கவே இல்லையே. அப்படியே இருக்கு. இதுல வந்து லோயர் டென்சிட்டி கூட இருக்கும். இது நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உள்ள போதே ப்ரோ. சும்மா நான் ஒரு விரல் தானே வச்சு பிரஸ் ஆமா, பண்றேன். ஆமா, நல்லா உள்ள போதா? ஆமா. இங்க பாருங்க. தெரியுதா? ஆமா நல்லாவே தெரியுது ப்ரோ. அப்படியே இத நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க. ம். இது போவே இல்லையே ப்ரோ. இவ்வளவு பிரஷர் குடுத்துமே உள்ள போலயே. ஸோ இது 120 டென்சிட்டி. ஓகே. அது 80 டென்சிட்டி. நான் இத போடாம அது போட்டா ரூ. 3,000 குறையும். ஒரு கியூன் புரியுது. சைஸ்க்கு. புரியுதுங்க. இது வந்து டியூரோஃப்ளெக்ஸ் கம்பெனி. ஓகே. தெரியுதா? சூப்பர் ஓகே. சாஃப்ட். ஆமா பிரதர். இந்த போட்டுருக்கு. 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட். ஓகே. 11.7 கிரேட். ஓகே பிரதர். இது நான் போடல. நார்மல் சூப்பர் சாஃப்ட், லோக்கல் சூப்பர் சாஃப்ட் கம்பெனியில போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1900 வரைக்கும் குறையும். புரியுதுங்க. இந்த லேட்டெக்ஸ் நான் தாய்லாந்து தான் போடுறேன். ம். ஆனா என்கிட்ட இந்த சர்டிபிகேட்ஸ் தான் இருக்கு ம். அப்படின்னு போட்டா ஒரு மெத்துக்கு 9,000 குறையும். இவர் சொல்ற கணக்கு பார்த்தா வெளியில 24,000 குடுக்குறது சார் இன்னுமே கம்மி பண்ணி அதுல பேலன்ஸ் 15,000 15,000 குடுக்கலாம் தாராளமா அப்படின்றாரு. ஆமா. அப்புறம் ஏன் 24? இப்ப இந்த மெத்தல 2,600 என்னோட லாபம் ப்ரோ. இது ஓகே. கூட 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ம். 2 ரெக்ரான் பில்லோ, ம். ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர் உங்க வீட்டுக்கும் டெலிவரி தரேன். ஓகே. சூப்பர். இதே பிசினஸ் இன்னொரு மாதிரி என்னால சொல்ல முடியும். 29,500 ஒரு மெத்த, ம். 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீ, ஃப்ரீ. 2 ரெக்ரான் பில்லோ ஃப்ரீ, ஃப்ரீ. பெட்ஷீட் ஃப்ரீ, ஃப்ரீ. டெலிவரி ஃப்ரீ. அந்த ஃப்ரீ எல்லாம் இதுல வந்துருது உங்களுக்கு. இப்ப யாரு குடுக்குறாங்க சும்மா? கண்டிப்பா. சும்மா யாரும் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்றதெல்லாம் என்ன அவங்க கையில இருந்து காசு போட்டு குடுக்குறாங்களா? இல்ல இது நான் bro. விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு எப்படி நான் ஃப்ரீயா கொடுக்க முடியும்? கண்டிப்பா ஃப்ரீயா குடுக்க முடியாது. ஃப்ரீயா ஒரே குடுக்குறாங்க. பிசினஸ்ல 2 விதமா சொன்னேன். கண்டிப்பா. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது ஃப்ரீ தராங்க, இது ஆஃபர்ல போட்டு கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆஃபர். ஃப்ரீனோட மக்களோட மைண்ட் வந்து அப்படி செட் ஆயிருது. அப்படி பழக்கி விட்டாங்க நம்மள. பழக்கி விட்டாங்க. கண்டிப்பா. நம்மள கண்டிப்பா. பழக்கி விட்டாங்க அப்படி. ஓகே. ஃப்ரீக்கு ஆஃபருக்கு டிஸ்கவுண்ட்க்கு பழக்கி விட்டாங்க. ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட்ச் வாங்குறீங்க. ஆமா. நானே ஒரு வாட்ச் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன்ல. சரி, சரிங்க. அதுல வந்து 50,000 போட்டிருக்காங்க. இன்டூ அடிச்சுட்டு 25,000 போட்டான். அவங்களே எம்ஆர்பியும் போட்டு அதுல டிஸ்கவுண்ட் போக டிஸ்கவுண்டும் 25,000 போட்டாங்க. ஓகே. அது ஆக்சுவல் அப்புறம் நீங்களே ஒரு பொருள், நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒரு பொருள் 50,000 தயாரிச்சு 25,000 விற்பீங்களா? அது நஷ்டம் ஏன் தானே. சேல் ஆகலனாலும் பரவாயில்லடா, என்கிட்டே இருக்கட்டும், ஏன்டா 25,000 லாஸ்? ஆமா எனக்கு அது லாஸ் தானே. அது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் லாஸ்க்கு பிசினஸ் பண்றீங்க நீங்க. லாபத்துக்கு தானே பிசினஸ் கண்டிப்பா பண்றீங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் தான் அப்புறம் பிசினஸ். எதுக்கு நீங்க 50,000 போட்டு இன்டூ அடிச்சு 25,000 பண்றீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நாம தானே ஏமாறுறோம். கண்டிப்பா தெரிஞ்சே ஏமாறோம். தெரிஞ்சதானே ஏமாறுறோம். ஆனா ஆமா. உங்களுக்கு என்ன, 50,000 வாட்சுடா 25,000 வாங்கியிருக்கேன்டா நான். அடுத்தவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது. ஆனா யூசுவலா அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் 25,000 அவரோட லாபம் சேர்த்தியே. கண்டிப்பா. அப்ப உங்களை ஏமாத்தணும்னு சொல்லி தானே நான் இன்டூ அடிச்சு 25,000 போட்டிருக்கேன். கண்டிப்பா bro. இதே கான்செப்ட் ஒரு ஆன்லைன்ல ஒரு மேட்ரஸ் நீங்க போனீங்கன்னா இன்டூ அடிச்சுட்டு 15% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட். எங்கிருந்து வருது டிஸ்கவுண்ட்? தயாரிச்சு கொடுக்குறவங்க என்ன சோஷியல் சர்வீஸா பண்றாங்க? கண்டிப்பா கிடையாது. இல்லப்பா மக்கள் நல்லா இருக்கட்டும், நான் 50,000 மெத்த தயாரிச்சிருக்கேன், நீ 15,000 யூஸ் பண்ணான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நல்ல மனசு யாருக்கு வரல. சோஷியல் சர்வீஸா பண்றாங்க. எல்லா பிசினஸ் தானே பண்றாங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் இல்லாம யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப இன்டூ போட்டிருக்க 30% ஆஃபர், ஃப்ரீ டிஸ்கவுண்ட் எல்லாம் யார் ஏமாத்துறதுக்கு? உங்களை தானே மக்களை தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. அப்புறம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப எனக்கு நேத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஓகே. சார் லேட்டெக்ஸ் மெத்த எவ்வளவு சார் கியூன் சைஸ்? அவருக்கு செட் ஆகுற மெத்த ஜெனரல் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் சார் Okay. 29,500 வரும் சார். 29,500 கூட 2 லேட்டெக்ஸ் பில்லோ தர, 2 ரெக்ரான் பில்லோ தர, பெட்ஷீட் தர, டெலிவரி உங்க வீட்டுக்கும் தர. உங்க மெத்த தைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். ஓகே. இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுங்க, போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியணும் உள்ள என்ன போட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ஒரு half அன் ஹவர் கூப்பிட்டு சார் 18,000 இருக்கு சார் ஆன்லைன்ல. ஓ இவ்வளவு டீடைல் கேட்டுமே அவர் அந்த 18,000க்கு இருக்கு ஆன்லைன்ல இருக்கு சார்.
சரி சார், பரவாயில்ல. ஆன்லைன்ல 18,000 ஒரு லேடெக்ஸ் மெத்த கிடைக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 18,000 பத்தி பேசுவோம். இந்த 18,000 மேட்ரஸ் எப்படி ரெடி பண்ண முடியும்? லோ குவாலிட்டி தான் கண்டிப்பா போட முடியும். இந்த வீடியோ பாருங்க. சிப் போட்டிருக்காங்களா? ஆமா சிப் ஓபன் பண்ணிட்டாங்களா? ஆமா. இது என்ன? ஓ மை காட், என்ன சார் அது? லேட்டக்ஸ் அது? லேடெக்ஸ் மேட்ரஸ் இது. என்ன என்ன அங்க பாருங்க ஜெர்மன் எவ்வளவு ஜெர்மன் டெக்னாலஜி மேட்ரஸ் இது. உள்ள எப்படி என்ன இருக்கு கீழ என்ன பாருங்க. போட்டிருக்காங்க? ஓ மை காட், எப்படிலாம் ஏமாத்துறாங்க. வெளியே ஷோகேஸை மட்டும் பார்த்து மக்கள் வந்து எவ்வளவு ஏமாறுறாங்க. ஜெர்மன் டெக்னாலஜி மேட்ரஸ். ஸோ இதுல 2 திங்ஸ் நீங்க யோசனை பண்ண வேண்டியது. இப்ப 18,000 என் வீட்டுக்கு லேடெக்ஸ் மெத்த வருது. நான் சொன்னேன்ல, நேச்சுரல் பிளெண்டட் நேச்சுரல் லேடெக்ஸ் வரும், பிளெண்டட் லேடெக்ஸ் வரும், சிந்தட்டிக் லேடெக்ஸ் வரும். ஓகே. இந்த சிந்தட்டிக் லேடெக்ஸ் கூட 23% ரப்பர் இருக்கும். இந்த பிளெண்டட் லேடெக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது லேடெக்ஸே கிடையாது. ஓகே. பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ல இருந்து தயார் பண்ற ஒரு ரப்பர். திஸ் இஸ் நாட் ஏ லேடெக்ஸ். ஓகே, புரியுது புரியுது. 18,000 உங்க வீட்டு வரைக்கும் வருது. அவர் சொன்னது நீங்க, சார் 18,000 எனக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் சார் மெத்த, 8 இன்ச்சு வருது சார் எல்லாரும். ரைட் சார், பரவாயில்ல. இப்ப இந்த 18,000 நீங்க எப்படி பார்க்கணும்? எனக்கு 18,000 வருதுன்னு கிடையாது. ஓகே. தயாரிக்கிறவங்க ப்ராஃபிட் இதுல இருக்கு, கண்டிப்பா 18ல தான் இருக்கு. டீலரோட ப்ராஃபிட் இதுல தான் இருக்கு, அதுலயே தான் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் அதுலயே தான் இருக்கு. ஒரு ஆன்லைன்ல போய் நீங்க ஒரு மெத்த வாங்கணும்னு அந்த ஆன்லைனுக்கு வர பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் கண்டிப்பா எதுல இருக்கு? A to Z கலந்துமே உங்களுக்கு அது 18% ஜிஎஸ்டி எதுல இருக்கு? உங்க வீட்டுக்கு வர டிரான்ஸ்போர்டேஷன் எதுல இருக்கு? இது எல்லாமே சேர்த்து 18,500 உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு மெத்த. கரெக்டா? ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இவ்வளவு கமிஷன்ஸ் போக அந்த பெட் தயாரிக்கிறது வந்து காமனா அதுக்கு ஒரு 5,000 கூட செலவு அவ்வளவுதான், சிம்பிள். லோ அவ்வளவுதான். குவாலிட்டி 18,500 rupees மேட்ரஸ் தயாரிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 5,000 இருந்து 6,000 தான் ஆகும். அப்படி தயாரிச்சாதான் உங்களுக்கு 18,000 தயாரிக்க முடியும், விற்க முடியும். இப்ப ப்ரோ நான் நல்லா குவாலிட்டி போடுறேன் ப்ரோ, ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேடெக்ஸ் ப்ரோ, இதை எடுத்துக்கோங்க ப்ரோன்னு சொல்லி நான் 29,500 சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்த அந்த 4-5 கை மாறி உங்க வீட்டுக்கு வரணும்னா 60,000 70,000 ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ நம்ம கமிஷன்ஸே எல்லாமே டைரக்டா வீடியோ காலோட நம்ம மேனுஃபேக்சரிங் காட்டுறோம், கஸ்டமருக்கு உண்மையை எடுத்து சொல்லி நம்ம கரண்ட் ரேட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். இப்ப நீங்க சொல்ற ரேட்ன்றது எது மேல டிபெண்ட் ஆகும்? ஸோ கஸ்டமருக்கு வந்து வெளியில குவாலிட்டி. கண்டிப்பா குவாலிட்டி பிரைஸ் பேஸ்டு இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி. குவாலிட்டி. இப்ப 24,000 நீங்க சொன்னீங்க, வெளியில கோயம்புத்தூர்லயே 24,000 மெத்த கண்டிப்பா, கொடுத்துட்டு கண்டிப்பா. இருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும் சார்? என்னோட இந்த மெத்தல 2,600 என்னோட லாபம் சார். 29,500 okay. 2,600 என்னோட லாபம் சார். அது கூட கழிச்சிடலாம் சார். சரி. 2,500 2,600 கழிச்சிருங்க. சரி. அப்ப எவ்வளவு? 27,000 மெத்தோட ஆமா, காஸ்ட் cost வந்துருச்சு சார். என்ன பில்லோ, பெட்ஷீட், பில்லோ கவர், டெலிவரி எல்லாமே சேர்த்து 26,000 வந்துருச்சு சார். ஆமா. இப்ப இந்த 27,000 வந்துருச்சு. என்னோட லாபமே எடுத்துட்டேன். எனக்கு லாபமே வேணாம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். மக்கள் நல்லா இருக்கட்டும், லாபமே வேணாம்னு எடுத்துட்டாலும் 27 தான் என்னால கடைசி பண்ண முடியுமா? ஓ. லாபம் இல்லாம எந்த பிசினஸும் பண்ண கண்டிப்பா மாட்டோம். நான் கண்டிப்பா கண்டிப்பா சார், பண்ண மாட்டேன். கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அந்த 27,000 தயாரிச்ச மெத்த 25,000 24,000 நான் கொடுக்குறேன்னா எப்படி முடியும்? ஸோ அது மாதிரி குவாலிட்டிஸை கம்மி இப்ப பண்ணி நான் கையில இந்த காசு போட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி 24,000 கொடுத்துட்டு இருக்கானா, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தான் வரும். அவங்க என்ன பிரைஸ் ரேஞ்ச் பார்க்கணும் அதுக்கு மாதிரி Right. குவாலிட்டிஸ் கம்மி. பிசினஸ் 2 விதமா பண்ணலாம். ரேபிட் growth. ஓகே. இப்படின்றதுக்குள்ள டக்குன்னு போலாம். கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தானே? கண்டிப்பா. அது எப்படி 24,000 ஏய் என்ன வந்தாலும் பரவாயில்லடா போடுறா, சேலானா போதும் நம்மளுக்கு 24,000 22,000 கரெக்ட் தானே? இப்படியும் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம் நீங்க பண்ணவே முடியாது. புரியுது. கரெக்ட் தானே? கண்டிப்பா. எத்தனை நாள் பண்ண முடியும் ப்ரோ? இப்ப சிம்பிள், நீங்க வந்து என்கிட்ட ஒரு மெத்த வாங்குனீங்க, நான் உங்களை ஏமாத்திட்டேன். 24,000 தான் மெத்த கொடுத்து உங்களை ஏமாத்திட்டேன். ஒரு 2 வருஷம் தான் மெத்த வரும், அதுக்கு மேல வராது. கண்டிப்பா. 2 வருஷத்துல நீங்க உங்களை ஏமாத்திட்டேன்னா நீங்க மறுபடியும் என்கிட்ட வருவீங்களா? வரமாட்டேன். நீங்க யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு பிசினஸ் பண்ணணும்? அது வேஸ்ட் தான். சரி, நீங்க வரல, business வேற யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, பரவாயில்ல. இந்த மெத்த போச்சுங்க, எனக்கு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னா யார் பண்ணணும் ரீப்ளேஸ்மெண்ட்? அந்த கம்பெனிக்காரங்க தான் பண்ணி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் இப்ப இன்கேஸ் நானே 24,000 கொடுத்தா நான் தானே பண்ணணும் கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த லாஸும் மறுபடியும் நான் தானே ஏத்துக்கிறேன். ஆமா. அப்புறம் எதுக்குங்க அந்த பிசினஸ் பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட்மே கரெக்டான மெட்டீரியல் போட்டு கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு நேமும் Customer கிடைக்கும், happy. பிசினஸ் grow ஆகும். நானும் ஹாப்பி, கண்டிப்பா நம்ம பிசினஸ் grow ஆகும், கண்டிப்பா கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் அவர் 24,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லி நானும் 24,000 கொடுக்கணும்? ப்ரோ, காம்படிஷன்ன்றது பிரைஸ்ல கிடையாது, ஓகே. குவாலிட்டியில தான் இருக்கும். அக்கார்டிங் டு மீ புரியுது. காம்படிஷன் இஸ் குட். ஏன்னா யாரு நல்லா குவாலிட்டி கண்டிப்பா. கொடுக்குறாங்கன்றது, காம்படிஷன் யாரு கம்மி பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்றது கிடையாது. நீங்க நினைச்சு இந்த திங்க் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஓகே. எந்த அளவுக்கு எப்படி சொல்றாங்க, காசுக்கு ஏத்த தோசை அதேதான் கான்செப்ட் அதேதான்.
நீங்க என்ன காசு கொடுக்குறீங்களோ அதுதான் உள்ள போட முடியும். சூப்பர். சிம்பிள் ப்ரோ. இல்ல சார் நான் இதுதான் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா வீடியோ கால் பண்ணி ஓகே. இதுதான் போட்டுட்டு இருக்கேன், இதுதான் போட போறேன், எனக்கு அமுச்சு விட்டு இன்னொரு மெத்த உங்களுக்கு பேக் பண்ணி போட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. நான் நீங்க வீடியோ பிரிச்சா கால் பார்க்க பண்ண போறீங்க. அங்க இருக்க லோ குவாலிட்டி எடுத்து பேக் பண்ணிடுவேன். தெரியாது. நீங்க பேக் பண்ண நீங்க பிரிச்சா பார்க்க போறீங்க. பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. நீங்க கேட்ட 24,000 மெத்த நானும் கேட்டிருக்கேன். இப்ப எப்படி பண்ணுவாங்கன்றது ப்ரோ. ம். ஒரு லேடெக்ஸ் சிங்கிள் ஒரு கியூன் சைஸ் மெத்த 24,000. ஓகே. நம்ம கம்பெனில இல்ல, கோயம்புத்தூர்ல நீங்க சொல்ற கம்பெனி சொல்றேன். 24,000 ஒரு லேடெக்ஸ் மெத்த கொடுக்குறாங்க. ஓகே. அந்த லேடெக்ஸ் மெத்த எடுத்தா ஒரு லேடெக்ஸ் டாப்பர் சிங்கிள் டாப்பர் 8,000 மதிப்புள்ள டாப்பர் ஃப்ரீயா. அது எப்படி? எப்படி? இதுல குறைச்சுதான். அவ்வளவுதான். இதுல குறைச்சுக்கிறது அதுல அதான் bro, எடுத்து நான் இதை கொடுத்துக்கிறது. காசு கொடுத்து எடுத்திருக்கேன். உனக்கு எப்படி நான் ஃப்ரீயா கொடுக்க முடியும்? கண்டிப்பா. ஏங்கப்பா நீங்க யோசனை பாசிபிளே பண்ண கிடையாது. மாட்டேங்கிறீங்க? அதான் மக்கள் வந்து அத யோசிச்சு வாங்கணும் கண்டிப்பா வந்து. இல்ல ப்ரோ, அவங்கள யோசிக்க விடாம பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் புரியுதா? அதான் பிரதர். அதை யோசிக்க விடாம இருக்கிறது தான் ஃப்ரீ ஃப்ரீ அவங்க என்ன ஃப்ரீ. நினைப்பாங்க, ஒரு லேடெக்ஸ் டாப்பர் எனக்கு ஃப்ரீயா வருதுடா, ம். 8,000 மதிப்புள்ளது ஃப்ரீயா வருதுடா. 8,000 மதிப்புள்ளது ஃப்ரீயா கொடுக்கறது யார்? அரசியல்வாதிங்க கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா 8,000 மதிப்புள்ள கண்டிப்பா பொருள். கொடுக்க இவங்க மாட்டாங்க. வந்து எப்படி ஒரு மெத்த வாங்கினாலே ஒரு 8,000 மதிப்புள்ள அப்ப பொருள். மக்கள் தான் யோசிச்சு திங்க் பண்ணி அதை இன்னொருத்தர் buy பண்ணணும். சொல்றாரு 100 பேருக்கு வந்து 8,000 மதிப்புள்ளது ஃப்ரீ. எப்படி கொடுக்க முடியும்? 8,000 மதிப்புள்ளது இமேஜின் பண்ணி பாருங்க. 100ன்னா 8 லட்சம் ரூபாய் காஸ்ட் அது. 8 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கொடுக்க தங்க நான் மனசு ஃப்ரீயா யார் கொடுக்குது? கொடுக்குறேன்றாங்க. எப்படி கொடுக்க முடியும்? சொல்றாங்க. அவங்க கையில இருந்து போட்டு கொடுக்க மாட்டாங்களா? மக்கள்கிட்ட இருந்து எடுத்து மக்களுக்கே கொடுப்பாங்க. அவ்வளவு சிம்பிள் கான்செப்ட். அவங்க கை காசு எதுவும் போட போறது கிடையாது. போட போறது கிடையாதுல்ல. அவங்ககிட்ட இருந்து எடுத்து அவங்களுக்கே இதேதான் முறையிட்டு கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். பிசினஸ்ன்றது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹைலி பிரீத்தபிள்னு சொல்லுவாங்க. எந்த மெத்தல காத்து உள்ள போய் வெளிய வரும்? தெரியாம கேக்குறேன். வராது. எந்த எப்படி? மெத்தல துளி கூட ஹீட் வராதுன்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரோ பாசிபிள்? இதெல்லாம் பிசினஸ்க்கு நல்லா இருக்கும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், ஹைலி பிரீத்தபிள், அட்வர்டைஸ்மெண்ட் வேர்ட்ஸ், பிசினஸ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா. பாக்குறப்ப படிக்கிறப்ப ரொம்ப நல்லா கேட்சியா இருக்கும். பார்க்க சைக்கலாஜிக்கல் பிசினஸ். ம். என்னது? சைக்காலஜி சைக்கலாஜிக்கல் கண்டிப்பா பிசினஸ். மக்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சு அதுக்கு மாதிரி யூஸ்வலாவே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ப்ரோ, நீங்க ம். காலைல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஃபோனுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. செகண்ட் டைம் காமிக்கிறேன். 10 வாட்டி ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் என்ன இருக்குடா, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பா. அது மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காவே அது போயிடும். ஸோ திஸ் இஸ் சைக்கலாஜிக்கல் பிசினஸ். ஓகே. புரியுது. 15 வாட்டி ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கும் போது இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ ஆன்லைன்ல வந்து மெத்தையே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெத்தனோட டக்குனு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கல, ட்ரை பண்ணுவோம். அது ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க வாங்கல, அவங்க வாங்க வாங்க வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. ஸோ திஸ் சைக்கலாஜிக்கல் பிசினஸ், திஸ் இஸ் புரியுது. சைக்கலாஜிக்கல் பிசினஸ். ஸோ புரியுது. அப்ப நீங்க மெத்த எடுத்துட்டீங்க. 90 days ஃப்ரீ ட்ரையல்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆமா. 90 days ஃப்ரீ. இப்ப நிறைய அப்பதான் ஆன்லைன்ல கொடுக்குறாங்க. எதனால 90 days ஃப்ரீ ட்ரையல் தராங்க? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற அத வச்சு நான் சொல்றேன் பிரதர். 90 டேஸ்னா அந்த 90 டேஸ் வரையும் அது அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான். காமன் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு மேட்ரஸ் ஒரு உடம்புக்கு செட் ஆகும், செட் ஆகாதுன்னு 100 நாள் ஆகும். ஓ, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த 100 நாள் 100 ஆகும்னு days சொல்றீங்க. ஆகும். புரியுது. இப்ப நீங்களே ஒரு மெத்த வாங்கியிருக்கீங்க ப்ரோ. ம். 90 நாள் இருக்குல்லடா, குடுத்துக்கலாம் படுறான்னு சொல்லுவீங்க. ஓகே. கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அதான பிரதர் செட் உண்மை. ஆகலன்னு உடனே கரெக்ட். கொடுத்துட மாட்டீங்க. கண்டிப்பா. 100 நாள் 90 நாள் இருக்கு, படுத்துக்கலாம். 90 நாள் ஒரு மெத்த செட் ஆகுறதுக்காகனா அது மெத்த சரியில்லைனாலும் உங்களுக்கு செட் ஆயிரும். ம், அப்ப ம். என்ன ஆகும்? நீங்க ரிட்டர்ன் கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பா. அவருக்கு லாபம். ஆமா. ரெண்டாவது அதையும் மீறி நீங்க ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா ஜிப் போட்டிருப்பாங்க. ம். புரியுது. கரெக்ட் தானே? ஆமா. அழகா அந்த ஜிப் கவர் தூக்கி போட்டு இன்னொரு ஜிப் கவர் போட்டு இன்னொருத்தருக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பா. பாசிபிள் பாசிபிள் வேஸ்ட் தான் பண்ண பிரதர். போறது கிடையாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்ட் தானே? கரெக்ட் இப்ப தான். நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, இதுல எடுத்து போய் நான் எங்க போட போறேன்? இப்ப நானே இது ரிட்டர்ன் சப்போஸ் இப்ப நானே சொல்றேன், நானே ஒரு ஆன்லைன்ல வாங்கிட்டு இது ரிட்டர்ன் கொடுத்தாலும் இது இன்னொரு கஸ்டமருக்கு தான் கவர் மாத்தி போகுமே தவிர அது வேஸ்டேஜ்ன்றது கிடையாது சொல்றீங்க. 200% அந்த கவர் ஜிப் ஓகே. கவர் கான்செப்ட் அதுதான். ஓகே ஓகே. மேட்ரஸ்க்கு ஜிப் பண்ற கான்செப்டை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்க பிரதர். அதையும் தாண்டி ஏன் ஜிப் போட்டு கொடுக்குறாங்க? மக்கள் பார்க்கட்டும்னா இல்ல மக்கள் நல்லா இருக்கட்டும் சொல்லியா? அப்படிலாம் கிடையாது. அவங்க அவனுக்கு நல்லா ஈஸியா இருக்கிறது இருக்கும். அதேதான் அதேதான். அவனுக்கு ஈஸியா இருக்கும். மெத்த ஜிப் அவ்வளவுதான். கவர் அன்பேக் பண்ணாம இன்னொரு பேக் போட்டாம கொடுத்துட்டோமா. முடிஞ்சு. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இதே கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஆனா இப்ப நம்மகிட்ட பை பண்றோம்ல, இப்ப இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாரண்டி நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ நம்ம வாரண்டி எந்த மாதிரி கொடுக்குறோம்? நம்ம அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையல் எதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா மக்களுக்கு? சிம்பிள். உங்களுக்கு செட் ஆகாத மெத்த நான் கண்டிப்பா தர மாட்டேன். ஓகே. நீங்க கேட்டாலும். அது கேட்டாலும் செட் கிடையாது. ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஓகே. நீங்க அந்த ஆன்லைன்ல கொடுக்குற மாதிரி ட்ரையல் வேணும்னா 365 டேஸ்னு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 365 நாள்ல உங்களுக்கு என்னைக்கு மெத்த செட் ஆகனாலும் நான் மாத்தி கொடுக்க வேண்டியது. ஓகே சூப்பர். அது 90 நாள் கிடையாது. 325 நாள்ல எப்ப இதானாலும் வரலாம். ஆனா இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த 325 நாள் வர வாய்ப்பு இல்ல. ஷுவரா அப்படி சொல்றேன். வந்துருச்சுன்னா பிசினஸ் எதுக்கு பண்ணணும்னு நான் கண்டிப்பா கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். இப்ப சில பேர் சொல்றாங்க ப்ரோ, ம். 48 மணி நேரத்துல எங்க சர்வீஸ் டீம் உங்க வீட்ல இருக்கும்.
48 மணி நேரத்துல சர்வீஸ் 48 ஹவர்ஸ்ல உங்க என்னோட சர்வீஸ் டீம் வேற கம்பெனி சொல்றாங்க, இப்படிதான் கிளைம் பண்றாங்க அவங்க. ஓகே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்துல உங்க சர்வீஸ் உங்க வீட்டுக்கிட்ட நான் அனுப்புறேன்னு சொல்லி. ம். அப்புறம் ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க? 48 மணி நேரத்துல பிரச்சனை வரும்ன்ற ப்ராடக்ட் நீங்க ஏங்க விக்கிறீங்க? அவங்க விற்க தேவையில்ல, வரும் தெரிஞ்சு இது பண்றாங்கன்னா அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கு. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா இப்போ 48 ஹவர்ஸ்ல உங்க பிரச்சனை நான் சால்வ் பண்றேன்னா பிரச்சனை வர மாதிரி நீங்க ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்கூடாது. அதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 24,000 ஒரு கியூன் சைஸ் மேட்ரஸ் கொடுத்தா பிரச்சனை வரதானே செய்யும். கண்டிப்பா இப்போ 48 மணி நேரத்துல நீங்க நிக்க தானே செய்யணும். கண்டிப்பா பிரதர். ஸோ ஐம் வெரி கிளியர், ஐம் நாட் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் பிசினஸ். நாம என்னைக்கும் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணல. Okay. இந்த மேட்ரஸ் நீங்க எடுத்தீங்களா நீங்க என்ன மறந்துட்டாலும் பரவாயில்ல, மேட்ரஸ் நல்லா இருக்கும். Okay. அப்படி இல்ல என்கிட்ட எடுக்கல, நம்ம 2 பேருக்கு பிசினஸ் ஒத்து வரல, நான் சொல்றேன் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணுங்க. ஓகே இப்ப நான் ஃபோன் பேசிட்டு 4-5 நம்பர் கீழே கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க, 5 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண போற ஆள் கிடையாது. ஓகே. என் நம்பர் மட்டும் தான் இருக்கும், என் பேர் சந்திரசேகர், நான் மட்டும் தான் பேசுவேன். உங்க பர்சனல் நம்பரே வந்து வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். என் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் அந்த வீடியோல இருக்கும். சோ மத்தவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டாஃப்ங்க நம்பர் கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. அத மிஸ்லீட் ஆக கூடாதுன்னு ஓ சொல்றேன். புரியுது இப்ப புரியுது. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லி. இப்ப யாரோ ஒருத்தர் எடுத்து எனக்கு செய்யலாம்னா போதும், ம். யாரோ ஒருத்தர் 4 பேர் பொம்பளை வேலைக்கு போட்டு நான் எனக்கு செட் ஆனா போதும் சார், எனக்கு வேலை இந்த ஆர்டர் கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லி நீங்க கேட்கிற மெத்த கொடுத்து நாளைக்கு என் பேரும் கிடைக்கூடாது, கம்பெனி டேமேஜ் பேரும் கண்டிப்பா கிடைக்கூடாது. கண்டிப்பா. கிளியர் இல்ல? கிளியர். 100 ஃபோன் வந்தாலும் நான் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணணும், ஓகே 10 ஃபோன் வந்தாலும் நான் தான் அட்டென்ட் பண்ணணும், என் நம்பர் மட்டும் தான் இதுல இருக்கு. சூப்பர் சூப்பர். கிளியர் இல்ல? கிளியர். 48 மணி நேரம் இல்ல, 48 மாசம் ஆனாலும் இதுல பிரச்சனை வராது. வராது. நீங்க நம்ம 2 பேருக்கு பிசினஸ் சொத்து வரல, நீங்க உங்க வேணா எடுத்துக்கோங்க சார், நான் வேணாம்னு சொல்றேன். ஓகே பிரதர். தட்ஸ் யுவர் விஷ். ஏன்னா அது பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. என்கிட்ட தான் எடுக்கணும்னு ரூல் கிடையாது, உங்களுக்கு தான் எடுக்கணும்னு ரூல் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, சார் எனக்கு இந்த டவுட் இருக்கு, இதுல எப்படி எடுக்கணும், என்னென்ன மேட்ரஸ் எடுக்கணும், என்னென்ன குவாலிட்டி பார்க்கணும், என்ன செக் பண்ணணும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஒரு பென்னு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க வாங்கிக்கோங்க. சூப்பர் சூப்பர். இந்த 2 ஆப்ஷன் நான் தரேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் பிரதர். எந்த இந்த company ஆப்ஷன் மேல என்ன உங்களுக்கு வேணும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்றேன், எந்த கம்பெனியும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஐம் ரெடி. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல ரெடி. உங்களுக்கு எப்படி மேட்ரஸ் செட் ஆகணும்னு நான் சொல்ல ரெடி. ஓகே. உங்களுக்கு பிடிச்சது நீங்க பிடிச்ச இடத்துல நீங்க எடுத்துக்கோங்க. சூப்பர். பிரதர் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பிரைஸ் வச்சு நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் கேட்பாங்க, ஓகே இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நாலேஜுக்கு ஓகேங்க, எனக்கு நீங்கள் சிங்கிள் எந்த மாதிரி தரீங்க, டபுள் எந்த மாதிரி தரீங்க, ஸோ டெலிவரியில் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் வரும் மனசுக்குள்ள. ஸோ என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இன்கேஸ் டபுள் காட் 6.4க்கு 4 ஓகே டபுள் காட் ஓகே எடுத்தீங்கன்னா ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் 120 32 90 சூப்பர் வித் இந்தியன் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட், Okay. ஃபினிஷிங் வித் பேம்போ ஃபேப்ரிக், பேம்போ மட்டும்தான் போடணும். ஓகே சார் உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் போட்டு தரேன்னு சொன்னா 1000 ரூபா குறையும் ஒரு மெத்தைக்கு. புரியுது அதுலயும் குறைக்க முடியும்ன்ற. ஓகே புரியுது சோ புரியுது போடக்கூடாது, Okay. பேம்போ மட்டும் தான் போடணும். நான் உங்களுக்கு ஒயிட் வித் கிரீன் ஆமா காமிச்சல ஆமா அதுதான் போடணும். ஓகே இது டபுள் காட் எடுத்தீங்கன்னா 26,500. இது கூட எதுவுமே ஃப்ரீ வராது, எல்லாம் உங்க காசு தான். 2 லேட்டெக்ஸ் பில்லோ தர, ஓகே 2 ரெக்ரான், ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர் உங்க வீட்டிற்கும் டெலிவரி தர. உங்க மெத்த தைக்கும் போது உங்களுக்கான வீடியோ நான் அனுப்பிச்சு விட்டுறேன், உங்களுக்கு மட்டும் தான் அனுப்பிச்சு விடுவேன், ஓகே ஓகே வேற யாரும் அனுப்பிச்சு விட மாட்டேன். புரியுது புரியுது உங்களுக்கான மெத்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுருவேன். Okay. உங்க வீட்டுல கிரிச்சு பார்த்தாலும் அதே தான் இருக்கும். ஓகே புரியுது ஸோ சிம்பிள். இது எல்லாமே சேர்த்து 26,500. டபுள் காட் 6.4க்கு 4 சரிங்க பிரதர். உங்க வீட்டிற்கும் டெலிவரி. இந்த டபுள் காட்டோட காஸ்ட் 26,500. எல்லாமே சேர்த்து, ஓகே எதுவுமே ஃப்ரீ ஆஃபர் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஓகே ஸோ இது வந்து உங்க வீட்டுக்கு மேட்ரஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணலாம் த்ரூ ஜிபே, ஓகே கிரெடிட் கார்டு, ஓகே வாட் எவர். A to Z. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் பே பண்ணலாம். ஓகே பிரதர். பிஃபோர் எனக்கு 5,000 ரூபா போடுங்க, 10,000 ரூபா போடுங்க. அப்பெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்த பிறகு உங்க நான் சொன்ன வீட்டுக்கு மாதிரி மெத்த இருந்தால் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே GPay ல இருக்கா, பண்ணலாம். எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுங்க, ஃபீல்ஸ் குட். ஓகே அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணுங்க. ஓகே சூப்பர். கியூன் சைஸ் எடுத்தா 6.4க்கு 5, ஓகே 6.4க்கு 4 சொன்னா 6.4க்கு 5 எடுத்தா ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ், 8 inches ஆஃப் மேட்ரஸ், 10 years ஆஃப் வாரண்டி. இது கூடயோ 2 லேட்டெக்ஸ் பில்லோ வரும், 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட், 4 பில்லோ கவர் உங்க வீட்டு வாசலுக்கும் டெலிவரி தரும். ஓகே இது எல்லாமே சேர்த்து 29,500 ரூபா. 29,000. ஓகே இது 18,000க்கும் பண்ண முடியும். அந்த கண்டிப்பா. வேலை நம்ம பண்ணல இங்க. நம்ம தான் So- குவாலிட்டி மட்டும் தான். Purely. ஏன்னா கஸ்டமரும் சேஃபா இருக்கணும், நானும் சேஃபா இருக்கணும். கண்டிப்பா, அது கண்டிப்பா. அது குவாலிட்டியால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா ஸோ இது கிங் சைஸ் 6.4க்கு 6 எடுத்தா ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் 32,500 ரூபா. 32,500 இன்க்ளூட்ஸ் 2 லேட்டெக்ஸ் பில்லோஸ், 2 ரெக்ரான் பில்லோஸ், பெட்ஷீட், பில்லோ கவர், டெலிவரி. சரிங்க பிரதர். அதுக்கும் மேட்ரஸ் மேக்கிங் வீடியோ வந்துடும். நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். எல்லா விதமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஓகே பிரதர். ஓகே பிரதர். இப்போ நம்ம A to Z நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பிரதர்?
அதான் நான் எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஓகே. மெத்த எடுக்க உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டே எடுத்துக்கோங்க. எங்க வேணா எடுத்துக்கோங்க. ஒன் ஆனா டைம் மெத்த தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. சிம்பிள் ப்ரோ. எப்படி சொல்றது? நான் இவ்ளோ சொன்னான்ல. ம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க, 24 ஹவர்ஸ் ஒருத்தர் அப்சர்வேஷன்ல வச்சு, ஓகே. அவங்க எந்த பக்கம் திரும்புறாங்க, எந்த பக்கம் படுக்குறாங்க, எத்தனை மணி நேரம் படுக்குறாங்க, சைடா, ஸ்ட்ரெய்ட்டா, ஸ்டொமக்கா, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு மேட்ரஸ் டிசைன் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டிச் பண்ணி. கண்டிப்பா, கண்டிப்பா bro. ஸோ அவங்க எந்த அளவுக்கு மேட்ரஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. ஏனோ தானோ இல்லாம அதுல அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம குடுக்கணும். சூப்பர். ஓப்பனா உடைச்சு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்னோட இது. எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க எடுத்தாலும் சந்தோஷம் தான். மேட்ரஸ் நல்லா இருந்தா போதும். ஓகே. இது அடிக்கடி மாத்திர பொருள் கிடையாது. ஓகே. கண்டிப்பா. ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அத நல்லா யூஸ் திஸ் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. உங்களோட எப்படி சொல்றது? ஹெல்த்துக்கும் இன்க்ளூடிங் ஆமா. இது இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க வேணாம். ஓகே. இது வந்து ஒரு ஹெல்த் கேரா பாருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மேட்ரஸ் நல்லா இருந்தா காலைல நீங்க எந்திரிச்சு நல்லா வேலை பண்ணலாம். மனுஷன் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே அந்த நிம்மதியான தூக்கத்துக்கு மட்டும் தான். சோ அந்த அதுக்கு தூக்கம் கண்டிப்பா, அந்த தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஸோ அதுல காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். பேர் கேட்குற கேள்வி எனக்கு 5000 மேட்ரஸ் பண்ணி கொடுங்க, 10,000 மேட்ரஸ் பண்ணி கொடுங்க. பட்ஜெட் பார்க்கக்கூடிய பொருள் மெத்த கிடையாது. ஓகே. சரி என்னால பண்ண முடியும். ஒரு 5000 மெத்த பண்ண முடியும். நான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேல என்கிட்ட நீங்க கேட்க முடியும். எனக்கு 5000 மெத்த பண்ணி கொடுங்கன்னு உங்களால கேட்க முடியும். கண்டிப்பா. என்னால பண்ண முடியும். ஓகே. கிளியர் இல்ல? பட் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதான் பண்ணுவேன். நீங்க அதே இடுப்பு வலி அந்த மெத்தல படுத்து இடுப்பு வலியோ இல்ல டிஸ்பல்ஸோ டிஸ்கிளிப்போ ஏதாச்சும் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா எனக்கு 5000க்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அவங்க என்ன கஷ்டம் ஆகுதோ அதான் சொல்ல முடியும். அவ்வளவுதானே. அதேதான். ஸோ புரியுது. இங்க மிச்சம் பண்ற காசு எல்லாமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் செலக்ட் பண்ணுங்க. ஸோ கேர்ஃபுல் அபவுட் மேட்ரஸ். மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிடுங்க. இது சும்மா சாதாரண பொருள் வாங்கினோம், யூஸ் பண்ணிட்டோம், போட்டுலான்ற பொருள் கிடையாது. ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன். யார் யார் என்னென்ன மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. மெஜாரிட்டி ஸ்ப்ரிங் தான் எல்லா ஆமா, வீட்ல ஆமா. இருக்கு. ஏன்னா அதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எடுத்திருக்கிறது நம்ம அதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. 30 இயர்ஸ் அபோவ் 30 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. புரியுது. நீங்க ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயம். 30 இயர்ஸ் அபோவ் யாரும் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் போன் டென்சிட்டி 30க்கு மேல குறைஞ்சிட்டே தான் வரும். அதுல படுத்தீங்கன்னா பேக் பெயின் கம்பல்சரி 200%. கம்பல்சரி வரும். 200% கண்டிப்பா 200%. ஓகே. ரெண்டாவது அதே ஸ்ப்ரிங் வந்து பிலோ 5 இயர்ஸ் பேபிக்கும் கொடுக்காதுங்க. ஓகே. சார் ஏறி குதிக்கிறதுக்கு நல்லா இருக்கு சார், நல்லா ஜம்ப் பண்றாங்க சார். மேட்ரஸ் ஜம்ப் பண்றது கிடையாது, நீங்க தூங்குறதுக்கு. கண்டிப்பா. அவங்களுக்கு ஜம்ப் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஸ்ப்ரிங் வேணா வாங்கி கொடுங்க. நான் வேணாம்னு சொல்ல. அதுல போய் நீங்க படுக்காதீங்க. 5 வயசுக்குள்ள குழந்தை படுக்க வைக்காதீங்க. ஏன்னா சென்சிட்டிவ் போன்ஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. கரெக்டா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஓகே. காயர் வித் ஃபோம். ஓகே. நிறைய பேர் மெஜாரிட்டி காயர் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருப்போம் நம்ம. கண்டிப்பா. அதுல வர்ற பிரச்சனை நம்ம மேட்ரஸ் கெட்டது கிடையாது. மேட்ரஸ் இஸ் குட். அதுல வர்ற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், மூச்சு வாங்குற பிரச்சனை வரும். ஓ. டஸ்ட் ஹெவியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. குத்த ஆரம்பிச்சிடும். நெருக்கணும். குத்திட்டே இருக்கும். ஸோ அந்த காயர் வந்து மெஜாரிட்டி எப்படி சொல்றது ப்ரோ, பசங்களுக்கு கொடுக்க வேணாம். புரியுது. பிலோ 10 இயர்ஸ்க்குள்ள அந்த காயர் ரெக்கமெண்டட் இல்ல. இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களும் காயர் யூஸ் பண்ண வேணாம். ஓகே. இலவ மஞ்சு. இலவ மஞ்சு நல்லதுதான். ஓகே. நான் கெட்டதுன்னு எனக்கும் சொல்ல மாட்டேன். ஓகே. அது ஒரிஜினல் கடிச்சா நல்லது. அந்த ஒரிஜினல் கடிச்சாலும் அதுல இருக்கிற மைனஸஸ் என்ன? இப்ப நீங்க அதை இலவ மஞ்சள் மெத்த தூக்கி கீழே போட்டீங்கன்னா டஸ்ட் அப்படி பறக்கும். ஆமா. மைக்ரோ டஸ்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஏசியோட கவர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டஸ்ட் அப்படி கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த டஸ்ட் எல்லாமே நீங்க ஹீல் பண்ணதான் போறீங்க. சுவாசிக்க தான் போறோம். அந்த சுவாசிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம உள்ள வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா சோ இந்த லங்ஸ் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த அங்கங்க மேடு பள்ளமா இருக்கும் ப்ரோ. மேட்ரஸ் யூஸ்வலாவே கண்டிப்பா. அது ஒரு இடத்துல சப்போர்ட் கிடைக்கும், ஒரு இடத்துல சப்போர்ட் கிடைக்காது. பேக் பெயின் அக்ரெசிவ் ஆகலாம். ஆபரேஷன் பண்ணவங்களும் யூஸ் பண்ண கூடாத ஒரு மெத்தட்னா இளமஞ்சா. சார் ஆபரேஷன் பண்ணிருக்கு சார், இளமஞ்சா தான் யூஸ் பண்றோம். பசங்களுக்கு எல்லாம் 5 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு மெத்தையே இந்த இளமஞ்சு பக்கமே போகாதுங்க. பரவாயில்ல சார், இந்த ரூம்ல இல்ல அந்த ரூம்ல இருக்கு, வீட்லயே வைக்காதுங்க இளமஞ்சு. 5 வயசுக்குள்ள குழந்தை யாராச்சும் இருந்தா. ஓகே. புரியுது. சோ இந்த மேட்ரஸ்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே பிரதர். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல பிரதர், regarding mattress? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா A to Z வந்து மேட்ரஸ்னா என்னன்ற நாலேஜ் இல்லாம வந்தேன். பட் இப்போ எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா புரிஞ்சிச்சு. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா என்னென்ன டவுட் நீங்கள் லாஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருந்தீங்களோ அந்த டவுட் அப்புறம் வந்து அதுக்கு மேலேயே வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கான்டாக்ட் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் நம்பர் இருக்கும், இவங்க அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சார்ட் வந்து விசிட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.